எப்படி குர்ஆன் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இதை போன்ற ஒரு அத்தியாயம் கொண்டு வாருங்கள் என்று சவால் விட்ட போது அது இந்த அத்தியாயம் தான். பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் இவ்வளவு சமாதானமாக 6 மணி நேரம் ஒரு விவாதம் நடந்ததா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டமோ பொறுமை இழப்போ இல்லாமல் இருந்தது. இது எப்படி சாத்தியம்? உங்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி சொல்லவில்லை. இது எங்களுடைய வாழ்க்கையினுடைய இயற்கையாக மாற்றி இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடத்திலும் நிகழ வேண்டிய அத்தியாயம். நிச்சயமாக சாந்தமும் சமாதானமும் தான் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, சமீபத்தில் கிறிஸ்துவ சகோதரர் வெங்கடேசன் அவர்களுடன் ஒரு கருத்து பரிமாற்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் என்னை 2 மாதத்திற்கு முன்பாக அழைத்தபோது உங்களுடைய வீடியோக்களை பார்த்தோம். யூடியூபில் பல விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அவை அனைத்துமே நாங்கள் பார்த்தோம். இருந்தாலும் அதை பற்றிய ஒரு சிறு கருத்து பரிமாற்றம் நமக்கு இருந்தால் நன்மையாக இருக்கும். உங்களை சந்திக்க விரும்புகின்றோம் என்று கூறினார்கள். அப்போ அதை பார்த்த உடனே அருமையான டாக்டர் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை குறித்து கேட்டபோது அதுக்கான ஒரு சின்ன கலந்துரையாடலை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவரிடத்திலே அணுகிய போது அவரும் மிகவும் சந்தோஷத்தோடு கூட இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு அவர் ஏற்பாடு செய்து இந்த இடத்துல வந்த இந்த நாளிலே அமர்ந்திருக்கிறோம். அப்பொழுது மிகவும் வரவேற்புடன் அதை ஏற்றுக்கொண்டு கருத்து பரிமாற்றம் நிகழ்த்தலாம் என்று ஒப்புக்கொண்டு இந்த மாதம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் 3 பேர் வருகிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் உங்களுடைய அமைப்பு சார்ந்து வருகின்றீர்களா என்று கேட்டபோது, இல்லை, நாங்கள் தனியாகத்தான் வருகின்றோம். இது உங்களோடு நாங்கள் தனிமையில் பேச விரும்புகின்றோம். இது அமைப்பு சார்ந்து வரவில்லை. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியானது உண்மையாலுமே நான் டாக்டர்கிட்ட கேட்கும் போதும் விவாதமாக நான் இதை கேட்கவில்லை. யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்த போது அவரோடு கூட நாங்கள் விவாதம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. அப்படி என்ன தாராளமாக வாருங்கள் என்று கூறிய போது, கேமரா கொண்டு வரலாமா என்று கேட்டார்கள். தனிமையில் தானே பேசப் போகின்றோம், எதற்கு கேமரா என்று கேட்டபோது, இல்லை, எடுத்து வைத்துக் கொண்டால் நல்லது தானே, நாம் எப்படி இருந்தாலும் பொதுமக்களுக்கு சொல்லியாக வேண்டும். ஒப்புக்கொண்டு அவர்களை வரவேற்றோம். திரு வெங்கடேசன் அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பாக உங்களுடைய வீடியோ நிகழ்ச்சிகளை பார்த்தேன். அதில் சில கருத்துக்கள் அது குறித்து விவாதம் செய்ய ஆசைப்படவில்லை. சில கலந்துரையாடல்களை பரிமாற்றங்களை நாம் செய்து கொள்ளலாம் என்று கூறிய போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சாதாரணமாக விவாதம் என்று வெறும் கருத்து சண்டை இட்டுக்கொண்டிருக்கிற நிலையில் கருத்து பரிமாற்றங்களும் வேண்டும். அதில் சிறந்ததை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் இறைவனுக்கும் இடையே தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமானால் அது நன்மையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவன் துணை வேண்டும். அதற்காக எந்த விதத்திலும் நாம் நம்முடைய தோழமையை வைத்துக்கொண்டு கருத்து பரிமாற்றங்கள் செய்து கொள்ளலாம் என்று வெங்கடேசன் அவர்கள் கூறிய போது மனமாற ஏற்றுக்கொண்டோம். அதன் பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றோம். இது விவாதம் அல்ல, கருத்துக்களின் பரிமாற்றங்கள். இது விவாதம் அல்ல, கருத்துக்களின் பரிமாற்றங்கள். அந்த நாளும் வந்தது. அவர்கள் நாங்கள் 5 பேர் வருகின்றோம் என்று கூறினார்கள். முதலில் 3 பேர் என்று கூறினார்கள். இப்பொழுது 5 பேர். பிறகு நேரம் நெருங்க
7 பேர் வருகின்றோம், 8 பேர் வருகின்றோம் என்று கூறிய போது 10 பேர் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினோம். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அவர்கள் இருக்க விரும்புகிறார்களோ என்ற ஒரு எண்ணம், அது நியாயமானது தான் என்று நாங்கள் 10 பேராக வாங்க ஒவ்வொருத்தராக என் கஷ்டப்பட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோம். இறுதியாக 10 பேருக்கு மேலாகவே வந்தாங்க. அதையும் ஏற்றுக்கொண்டோம். மனமாற அவர்களை வரவேற்றோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் நீங்க வேண்டும். இந்த அச்சம் கூடாது. நம்மை பார்க்க வருபவர்களிடம் இறைவனுடைய அருள் கொண்டு அவர்களை வரவேற்க வேண்டுமே தவிர அவர்களை அச்சப்படத்தக்கதாக அவர்களுடைய உள்ளங்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவர்களை வரவேற்பது என்பது கூடாது. ஆகவே நான் கூறினேன், 10 பேருக்கு வர சொல்லுங்க. ஒருத்தராக அவங்க அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பயந்து வேண்டாம், நீங்கள் 7, 8 தேவையில்லை, 10 பேரை வாங்கலேன், உங்களுக்கு நெருக்கடிலாம் வாங்கன்னு சொல்லும்போது அவர்களும் ஏற்றுக்கொண்டு மனதால் வந்தார்கள். அவர்கள் வந்ததிலிருந்து அவர்கள் வெளியேறும் வரையில் நீங்கள் அவர்களை கேட்பீர்களானால், எவ்விதம் உங்களை நடத்தினார்கள் என்று கேட்பீர்களானால் அவர்கள் கூறுவார்கள், மிக அழகிய முறையில் உபசரித்தார்கள், மிக அழகிய முறையில் எங்களுடன் பழகினார்கள், எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் அவர்களிடம் காண முடியவில்லை, அவர்களிடம் ஒரு பகைமை குணம் அவர்களிடம் காணப்படவில்லை. எங்களை வரவேற்ற போது எங்களுக்கு இருந்த அச்சம் அவர்களுக்கு படிப்படியாக நீங்கியிருக்க வேண்டும். வந்ததும் அவர்களுக்கு எப்படி ஒரு விருந்தினரை உபசரிப்போமோ அவ்விதமாகவே அவர்கள் உபசரிக்கப்பட்டார்கள். இந்த வாய்ப்பு தந்து இந்த நாளில் எங்களை அழைத்து இந்த கருத்தரங்க எல்லாம் பண்ண உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும், இந்த அமைதியா இருந்து எங்களோடு கூட எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு அளித்த அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இன்னும் அவர்களுடைய மனம் லேசாக்கப்பட்டது. இது எதன் அடிப்படையில் என்றால், அத்தியாயம் 3 19வது வசனம். சாந்தமும் சமாதானமும் தான். அத்தியாயம் 3:19. நிச்சயமாக சாந்தமும் சமாதானமும் தான் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். இந்த ஒரு வாக்கு நம்மை அவர்களை எந்த அளவுக்கு சமாதானத்துடன் பேணிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து, அந்த எண்ணத்திற்கு இறைவனுடையமே நாம் திரும்பும் பொழுது இறைவனுடைய வாக்கு எத்தனை பேர் வேண்டுமானாலும் வரட்டும், அவர்களுடைய சமாதானத்திற்கு எத்தனை பேர் அழைத்து வருகின்றார்களோ வரட்டும். ஏனென்றால் முஸ்லிம்களை பார்க்க போகும் பொழுது பயமாக இருக்கிறது என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். அப்போ எங்களுக்கு எதிரணியினர் எந்த விஷயத்துல இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உண்டு. அது அந்த எண்ணம் அவர்களுக்கும் இருக்கிறது என்பதில் நாம் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை நீங்கள் சமாதான போக்குடன் அழைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் சமாதானத்துடனேயே வரட்டும் என்பதற்காக அவர்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு வர முடியுமோ கொட்டி கொண்டு வாங்க என்று சமாதானமாக சொல்லும்பொழுது அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை பேணினார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடத்திலும் நிகழ வேண்டிய அத்தியாயம். நிச்சயமாக சாந்தமும் சமாதானமும் தான் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். அல்லாஹ்வை நம்பக்கூடிய நாம் அவர்களுக்கு சாந்தத்தையும் சமாதானத்தையும் எங்களிடம் வரும் முன்பாகவே அவர்கள் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எத்தனை பேர் வந்தால் சமாதானமாக இருப்பார்களோ அத்தனை பேரை வரச்சுடுங்கள் என்று கூறினோம். அவ்விதமாகவே அவர்களும் சமாதானமாக வந்தார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், தெளிவான விளக்கம் அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக மாறுபட்டனர். இது வேதத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய 2 பிரிவினர்கள். ஒன்று வெங்கடேசன் அவர்களுடைய பிரிவினர், இன்னொரு முஸ்லீம் பிரிவினருடன் அவர்கள் மாறுபட்ட தர்க்கத்தில் ஈடுபடலானார்கள். அதை குறித்துத்தான் பயம் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களும் அவர்களை போன்றுதான் இருப்பார்களோ என்ற அந்த பயம் ஏற்பட்டிருக்கின்றது. இங்கு பொறாமை கிடையாது. இறைவனுடைய வார்த்தை, யார் மீதும் தவறான எண்ணம் உங்களிடம் உள்ளத்தில் ஊசலாடுமானால் நிச்சயமாக நீங்கள் ஷைத்தானுடைய தூண்டுதலே அது என்பதை கொண்டு உங்கள் இறைவனிடம் பாதுகாவல் தேடுங்கள். 41:36வது வசனம். உங்களுக்கு ஷைத்தானிடமிருந்து ஏதேனும் தவறான எண்ணம் உம்மை தூண்டுமாயின் உடனே அல்லாஹ்விடம் காவல் தேடிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக
அவன் செவியேற்பவன், நன்கழிப்பவன். உங்களுடைய மனதில் அச்சம் ஏற்பட்டால் நீங்கள் மனிதர்களை நாடி செல்கின்றீர்கள். அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும் என்பதை இறைவன்தான் நன்கறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அவர்களிடமிருந்து ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமானால் அவர்களுக்காக நீங்கள் பாவமளிப்பு தேடுங்கள். அதன் காரணமாக இறைவன் உங்களுடைய அந்த பிரார்த்தனை செவியேற்பனாக இருக்கின்றான். அவன் செவியேற்பனாகவும் இன்னும் நன்கறிவானாக இருக்கின்றான். உங்களுக்கு என்ன பாதுகாப்பு தேவையோ அதனை அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். அத்தியாயம் 16:98. மேலும் நீர் குர்ஆனை ஓதுவீராயின், அதாவது சத்தியத்தின் அடிப்படையில் உங்களுடைய பேச்சுக்கு நிகழ்மானால் அது குர்ஆன். குர்ஆன் என்பது தெளிவும் நியாயமும் சத்தியமும் கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஒருவர் கிறிஸ்துவர், இன்னொரு முஸ்லிம், இந்த இரண்டு பிரிவினருக்கிடையே ஏகப்பட்ட பகைமை இருக்கிறது. ஆனால் இந்த நிலைப்பாட்டை கொண்டு ஒருவர் வரும்பொழுது யாருடைய நெஞ்சத்தில் அந்த ஒரு தவறான எண்ணம் இருக்கின்றதோ அவர்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். ஷைத்தானை தவிர உங்களுடைய இருதயத்திற்கிடையே தவறான எண்ணங்களை ஊசலாட செய்வனும் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய இருவருக்கும் இடையே நன்மையை ஏற்படுத்துவது இறைவன் தான். அவனை தவிர மனிதனுக்கும் இதயத்திற்கும் இடையே ஆதிக்கம் செலுத்தும் இறைவனும் இல்லை. அத்தியாயம் 8:24. ஆக எங்களுடைய மனதில் இறைவனுடைய பாக்கியம் இருந்தமையின் காரணமாக 8:24 அடிப்படையில், இறைவனே நீயே எங்களுக்கும் எங்கள் இருதயத்திற்கும் எங்களிடம் மனம் ஊசலாட வேண்டாம். மனிதர்களை நாங்கள் பார்க்க செல்கின்றோம். வெங்கடேசன் சார்பாக வரக்கூடிய குழுவினரை பார்க்க செல்கின்றோம். தவறான எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்தில் ஊசலாட செய்ய வேண்டாம். அவ்விதமாக ஒரு எண்ணம் ஏற்படுமானால் உன்னிடமே காவல் தேட நீ நிச்சயமாக எங்களை பணித்திருக்கின்றாய், காவல் தேடுகின்றோம். அந்த நிமிடமே அவர்களை பற்றிய ஒரு தவறான எண்ணம் எங்களிடம் இல்லை, அதற்கு முன்பாகவும் இல்லை. அதை நாங்கள் உணர்ந்த நிலையிலும் இனியும் அந்த தவறான எண்ணம் ஏற்பட வேண்டாம் என்பதற்காக முற்கூட்டிய பிரார்த்தனையிலும் இருந்தோம். இது வாழ்க்கையுடைய அத்தியாயங்கள். இப்பொழுது அவர்களுக்காகவும் நாங்கள் பாவமன்னிப்பு தேடினோம். அத்தியாயம் 41:36. ஷைத்தான் ஏதேனும் ஒரு தவறான எண்ணத்தை உங்களிடம் ஊசலாடும்படி செய்தார், நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள். இவ்விதமாக எங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே, உங்களுடைய இதயத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையே உங்களுடைய சமாதானத்தை பெறுவதற்கு நாம் பொறுப்பேற்றுக் கொண்டோம். நிச்சயமாக நாமே ஆதிக்கமுடையோம், ஆற்றலுடையோம். 8:24. 41:36. யாருடைய உள்ளத்திலும் ஷைத்தான் ஊசலாடும்படி நீ அனுமதித்து விடாதே. எங்களுடைய உறவை பாதுகாத்து அதனை சங்கையான முறையில் நீ முழுமையாக்கி வைப்பாயாக இறைவனிடம் நாம் வேண்டிக் கொண்டிருந்தோம். அதன் காரணமாக அவர்களை வரவேற்றோம். அவர்களுக்காக தேநீர் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு உபசாரமும் செய்யப்பட்டது. அவர்கள் மனம் கொஞ்சம் தளர்ச்சி அடைந்தது. அவர்களுடைய இறுக்கம் குறைந்தது. கொஞ்சம் விசாலமான மனதுடன் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். இதற்கு முழுமையாக இருந்தது இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் தான். எவ்வளவு சமாதானத்தை பேண முடியுமோ அந்த அளவுக்கு சமாதானத்தை பேணினோம். காரணம் 3:19. நிச்சயமாக சாந்தமும் சமாதானமும் தான் இறைவனிடம் வாழ்க்கையாக இருக்கின்றது. தெளிவான விளக்கம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. பொறாமையின் காரணமாக 2 பிரிவுகள் மாறுபட்டன. அதே விதமாக நம்மையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு அவர்களை குறை சொல்ல எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. அவர்களுக்கு நம்மை பற்றிய செய்தியை அவர்களுக்கு அறிவிக்க இறைவன் போதுமானவன். எங்களை பற்றிய நல்லெண்ணத்துடனே அவர்கள் இங்கிருந்து விடைபெற வேண்டும். அதுவரையில் நீ இந்த சூழ்நிலையை எங்களுக்கு பாதுகாப்பாயாக இறைவனே என்று நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தோம். எப்படி குர்ஆன் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் இவ்வளவு சமாதானமாக 6 மணி நேரம் ஒரு விவாதம் நடந்ததா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டமோ பொறுமை இழப்போ இல்லாமல் இருந்தது.
இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்காக நாம் கூறியது அத்தியாயம் 41-34. நன்மையும் தீமையும் சமமாகாது. நன்மையும் தீமையும் சமமாகாது. யாருக்கும் உமக்கும் பகைமை இருந்ததோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். உங்களிடையே பகைமை இருக்கிறது என்பது இறைவன் அறிவான். யாருக்கும் இடையே ஒரு கூட்டத்திற்கும் மறுகூட்டத்திற்கும் பகைமை இருக்கின்றது அறிவான். ஆனால் உங்களிடம் பகைமை இல்லை என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். நீங்களும் அவர்களை பகையாளிகளாக காணக்கூடாது. உங்களில் ஒருவராக ஒரே சமுதாயத்தினரை சேர்ந்தவராகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நன்மையும் தீமையும் சமமாகாது. அவர்களை பற்றி நல்லெண்ணம் கொள்வதும் அவர்களை பற்றி விரோதமான எண்ணம் கொள்வதும் சமமாகாது. நீங்கள் நல்லெண்ணம் கொண்டே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காகவும் இது மிக பெரும் அழகான ஒரு உபசரிப்பாக இருக்கும். உங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் உங்களுடைய முகம், உங்களுடைய தோற்றம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய தன்மை அனைத்துமே அவர்களுக்கு மனசுக்கு சமாதானத்தையும் அமைதியும் கொடுக்கும். ஆகவே நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். இது யாருக்கும் உங்களுக்கும் இடையே பகைமை இருந்ததோ அவர்களை உற்ற நண்பர்களை போன்றாக்கிவிடும். வாழ்க்கையின் புது அத்தியாயம். இவற்றையெல்லாம் நிச்சயமாக பைபிளில் பார்க்க முடியாது, ஒரு காலம் பார்க்க முடியாது. இதை போன்ற ஒரு அத்தியாயம் கொண்டு வாருங்கள் என்று சவால் விட்ட போது அது இந்த அத்தியாயம்தான். ஒவ்வொருடைய இருதயத்திலும் இறைவன் எப்படி அந்த அத்தியாயத்தை விதைக்கின்றான் என்பதை யாரெல்லாம் இங்கு வந்தார்களோ அவர்களும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதனை உங்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி சொல்லவில்லை. இது எங்களுடைய வாழ்க்கையினுடைய இயற்கையாக இறைவன் மாற்றி இருக்கக்கூடிய ஒரு அம்சம். யாரும் நடிக்கவில்லை என்பதும் அவர்களுக்கு தெரியும். மனதார அவர்களை உபசரித்ததும் தெரியும். மனித நேயத்தோடு, மனித உணர்வோடு, சகோதர மனப்பான்மையுடன் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வேதங்களிலிருந்து நன்மைகளை பகிர்ந்து கொள்வதற்காக, வேதங்களிலிருந்து நன்மைகளை பகிர்ந்து கொள்வதற்காக, வேதங்களிலிருந்து நன்மைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு நாம் வந்திருக்கின்றோம். மிக்க நன்றி. ஆனாலும் அவர்களுடைய மனதில் இறுதி வரையில் கொஞ்சம் கொஞ்சம் கலக்கம் இருக்கத்தான் செய்தது. முழுமையாக அவர்கள் அந்த இறுக்கத்திலிருந்து விடுபடவில்லை. அப்பொழுது அந்த பரிமாற்றத்தின் போது எல்லாரும் அமர்ந்து மனம் ஓரளவுக்கு அமைதியானதும் இறைவன் கூறிய அந்த அவ்வளவு வாழ்க்கையுடைய அத்தியாயங்களையும், ஒவ்வொரு வசனமும் ஒரு அத்தியாயம், ஒவ்வொருவருக்கும் அத்தியாயம், மற்றவர்களுக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை தோற்றுவிக்கக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். அப்படி இறைவனுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளது. புதிய சூழ்நிலையை, புதிய அத்தியாயங்களை படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது என்பதை நாம் அறிய வேண்டும். கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்களுக்கு நாம் ஒரு சேலஞ்ச் கொடுக்கும் பொழுது அதை ஒரு போட்டி மனப்பான்மையில் கொடுப்பதாக எனக்கு என்ன வேண்டாம். ஒரு சத்திய அடிப்படையில் இறைவனுக்கு நிகராக எவரும் இருக்க முடியாது என்பதை அறிவிக்கும் விதமாகத்தான் இது நடக்கிறது. ஆக இதனை அறிவிப்பதற்கு காரணம், இந்த சத்தியத்துக்கு இணையாக எந்த சத்தியமும் இல்லை. காரணம், இது உயிரோட்டம் உள்ளது. நடிப்புக்காக ஒரு காலம் இதை உபயோகப்படுத்த முடியாது. யார் இதனை உரமாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது பொருத்தமாக முயற்சி, மற்றபடி யாருக்கும் பொருத்தமாக இருக்காது. இதனை நிச்சயமாக இங்கு வந்த கிறிஸ்தவ சகோதரர்கள், திரு வெங்கடேசன் அவருடைய தலைமையில் வந்த அந்த குழு பார்த்திருக்கும். முதலாவதாக கேட்ட கேள்வி, திரு வெங்கடேசன் அவர்கள், நீங்கள் கூறிய சில வார்த்தைகள் எங்களுக்கு மனதுக்கு நெருடலாக இருந்தது. போனில் பேசிய, தனிப்பட்ட முறையில் பேசியதை அவர் வெளிப்படையாக கூறினார். அது என்ன என்பதை கூற விரும்பவில்லை. நான் என்ன தவறு செய்தேன் என்று சாதாரணமாக யாரும் கேட்டு வருவார்கள். அவர்கள் கூறுவதை கேட்டு பிறகு அதற்கு பதில், வாதம், விவாதம் என்று ஏற்பட்டு இறுதியாக நம் மீது தவறு இருந்தால் நாம் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவோம். இங்கு அப்படி நிகழவில்லை. சாந்தமும் சமாதானமும், அதற்கு ஒரு அணுவளவு கூட இடையூறு ஏற்படக்கூடாது, தாமதமும் கூடாது. ஆக எடுத்த எடுப்பிலேயே உங்களிடம் மன்னிப்பு தெரிகின்றேன். திரு வெங்கடேசன் அவர்களிடம் மன்னிப்பு தெரிகிறேன். காரணம், சாந்தமும் சமாதானமும் மிக்க வாழ்க்கைக்கு இணையாக இறைவனிடம் வேறு எதனையும் நாம் கொண்டு செல்ல முடியாது. திரு வெங்கடேசன் அவர்களுக்கு முதலாவதாக அவருடைய ஆதங்கத்துக்கு பதிலளிக்கும் விதமாக
மன்னிப்பு. அதாவது என்கிட்ட நேரடியாக கேட்டிருக்கலாமே. என் மனசில் பட்டது ஒரு அமைப்புகளுக்குள்ள போய் விவாதம் செய்யக்கூடிய மனிதர்களாக நான் பார்த்தேன். ஒரு தனிப்பட்ட அடிப்படையில் வருவாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம். இதன் காரணமாக எப்படி இருந்தாலும் சரி, நேரில் பேசினாலும் சரி, அல்லது ஒரு தொலைக்காட்சியின் மூலமாக நாம் பகிர்ந்து கொண்டாலும் சரி, இணையதளத்தின் மூலமாக பகிர்ந்து கொண்டாலும் சரி, கண்ணியமான முறையில் பேச வேண்டும். அந்த கண்ணியத்திற்கு சில தேவைகளோடு, இறை பிரார்த்தனையோடும், அதில் எந்த தவறும் நிகழ வேண்டாம் என்ற அந்த பயபக்தியோடும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. எனக்கு பிடிக்காமல் போனது, ஒரு சண்டை போன்ற ஒரு விவாதம் நடந்ததன் காரணமாக உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்பதும் எனக்கு தெரியாத நிலையில் நீங்களும் யூடியூப் மூலமாகவே எனக்கு கொடுக்கலாங்கிற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லியிருந்தேன். என்றாலும் அது ஆதங்கமாக இருக்கு என்று சொல்லும் பொழுது அவருடைய உணர்வுக்கு நிச்சயமாக மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டிய கட்டாயம். தவறு. சர்வ சாதாரணமாக கண்ணியமிக்கப்படுன்னு சொல்றதன் காரணமாக ஆயிடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இவ்வளவு விளக்கங்களும் சொன்ன பிறகு ஒரே ஒரு வார்த்தை வெங்கடேசன் தவறுதலாக தரமட்டமாக நம்ம பேசுகிறோமே அப்படின்னு சொன்னது சுட்டி காட்டினார். அது தப்பாக இருந்தால் மன்னிக்கட்டும். இப்போ நான் வரப்போகிறேன். 33, 37 எந்த விஷயம் புரியல. நடைமுறை வந்தார். நடைமுறை உலகத்தினுடைய பூமியினுடைய அடிப்படையை ஒட்டினது தானே, தரை நடக்கிறது தானே, தரைமுறை தரை வித்தியாசமான எதுவும் சொல்லலை. இது தப்பாக எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல, அது எப்படி மனசை பாதிச்சுன்னு தெரியல. இதில் என்ன நடைமுறை வாழ்க்கைன்னு சொல்லும்போது தர லெவல் வாழ்க்கை தான். சிந்தனை வாழ்க்கைங்கும் போது எதுக்கு அப்பால் என்ன நன்மையாக இருக்கலாமோ அதை யோசிக்கிற வாழ்க்கை தான். எதையும் தப்பாக பேசலையே, அது முதல் முறையாக சுட்டி காட்டினார். அவர் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குது. யாராக இருந்தாலும் சரி பொறுமை வேணும். எவ்வளோ தப்பாக பேசினாலும் பொறுமை வேணும். நான் தப்பாக பேசலை, சில விஷயங்கள் தவறாக புரிஞ்சுக்கிற போது நம்ம அடுத்த செகண்ட் மன்னிப்பு விளக்கெல்லாம் தேவை கிடையாது. இது நியாயமான உணர்வுகளுடன் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒரு பேருபகாரமிக்க இறைவனுக்கு நான் உதவி செய்கின்றேன், அவனுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி. அத்தியாயம் 3:19 எப்படி அது ஒரு மனிதனிடத்தில் அந்த குர்ஆனானது அத்தியாயத்தை புரட்டி போடுகிறது என்பதை பாருங்கள். இதை போன்ற உயிரோட்டமுள்ள ஒரு அத்தியாயத்தை நாம் அவர்களிடம் காண முடியவில்லை. காரணம், பல வருடங்கள் 20-30 வருடங்களாக அதில் பைபிளை படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது மாறவில்லை. இந்த ஒரு எண்ணம் மாறவில்லை. அவர்கள் ஒரு தயக்கத்துடனேயே, ஒரு பயத்துடனேயே, ஒரு கலக்கத்துடனேயே, ஒரு பதட்டத்துடனேயே இறுதி வரையும் இருந்தார்கள் என்பதை எங்களால் காண முடிந்தது. இருந்தாலும் பாவமன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தோம். சாந்தத்தையும் சமாதானத்தையும் நாம் கொடுப்பதற்கு நிச்சயமாக அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டவர்கள். எனவே ஒரு காலம், ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவர்களுக்கு நீங்கள் வளைந்து கொடுக்க வேண்டும், அவர்களிடம் கோபப்படக்கூடாது என்று இறைவன் அறிவித்ததை கொண்டு நாம் அவர்களிடம் பழகி வந்தோம். அவர்கள் விவாதத்திற்கு ஆரம்பித்த போது என் மனதில் கருத்து பரிமாற்றம் என்றுதானே கூறினார்கள், விவாதத்திற்குள் ஆகிவிட்டார்களே. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியானது உண்மையாலுமே நான் டாக்டர்கிட்ட கேட்கும் போதும் விவாதமாக நான் இதை கேட்கவில்லை, ஐயா அவர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ கடந்த கிட்டத்தட்ட எப்படி ஒரு 7-8 அமர்வுகள் பக்கம் நம்ம போயிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 1-2 அமர்வை தவிர பார்த்தீங்கன்னா மிச்ச அமர்வுகளெல்லாம் 1.5 நிமிஷம் நீங்கள் முன்னாடியே கொடுத்துருக்குறீங்க. ரெண்டாவது, இப்போ இந்த அமர்வுல கூட 4-5 நிமிஷம் தான் நம்ம விவாதம் சம்பந்தப்பட்டு நம்ம வைத்த கேள்விகளை இந்த கருத்தரங்களை நம்ம பேசின விஷயங்களை பேசியிருக்கீங்க. மிச்சம் 5 நிமிஷம் வேற விஷயத்த நீங்க எடுத்து வைக்கிறீங்க, அதாவது ஒரு போதனையாக நீங்கள் வைக்கிறீங்க. அவர்கள் விவாதத்திற்கு ஆரம்பித்த போது என் மனதில் கருத்து பரிமாற்றம் என்றுதானே கூறினார்கள், விவாதத்திற்குள் ஆகிவிட்டார்களே என்று மனதில்படும் பொழுது இது அவர்களுடைய ஸ்டைல், அப்படிதான் இருக்கும். நாம அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த போதிலும் அவர்கள் வேறு மாதிரியான எண்ணத்தில் வந்திருந்தால் என்ன என்று கேட்டார்கள். இப்பொழுது இறைவனுடைய வாக்கு, அவர்கள் எத்தகைய அவமானத்தை கொண்டிருந்தாலும் சரி,
அத்தியாயம் 25:33. இந்த அத்தியாயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாயமாக பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்த அத்தியாயம் இதை போன்று உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தருணத்திலும் பயன்படக்கூடிய விதத்தில், ஒவ்வொரு மூச்சிலும் பயன்படக்கூடிய விதத்தில் எப்படி இந்த குர்ஆன் உங்களுடைய வாழ்க்கையின் அத்தியாயம் அமைகிறது என்று பாருங்கள். இதே போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் பைபிளில் கொண்டு வாருங்கள், முடியாது. இதுதான் ஞானமிக்க குர்ஆன். அந்த ஞானங்களை சிந்திக்கும் பொழுது உங்களுடைய இயற்கையை மாறி போய்விடும். நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு பிறகு அதனை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. எதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ உளமாற இறைவன் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இருதயத்தை மாற்றி அமைக்கின்றான். எந்த சூழ்நிலையும் அது தவறாது. அத்தியாயம் 25:33. அவர்கள் உம்மிடம் எல்லா விதமான அத்தாட்சியை உபமானத்தை கொண்டு வந்த போதிலும் உண்மையானதும் அழகானதுமான விளக்கத்தை நாம் உமக்கு கொடுக்காமல் இல்லை. எவ்வளவுதான் அவர்கள் எந்த விதத்தில் அவர்கள் தங்களுடைய வாதங்களை முற்படுத்திய போதிலும் அதைவிட அழகானதும் சிறப்பானதுமான ஒரு விளக்கத்தை நாம் உமக்கு உண்மையை கொண்டு கொடுக்காமல் இல்லை. இது இறைவனிடமிருந்துள்ள வாக்கு. நான் அவர்களிடம் கூறியது, என்னுடைய தோழர்களிடம் கூறியது, அவர்கள் எந்த திசையிலிருந்தும் அவர்களுடைய ஒரு தொடர்பை சந்திப்பை ஆரம்பிக்கட்டும், இறைவன் நமக்கு துணை இருப்பான். எனவே இதில் யார் ஜெயிப்பார்கள் என்ற பேச்சில்லை, யார் இறைவனுக்கு பொருத்தமாக நடந்தார்கள் என்பதுதான். இறைவனுடைய ஆதரவை பெற்றவர்கள் யார் என்பதுதான் நமக்கு குறியாக இருக்க வேண்டுமே தவிர எனக்கும் வெங்கடேசனுக்கும் இடையே யார் திறமையாக வாதிட்டார்கள் என்பது கிடையாது. திறமையெல்லாம் அவர்களிடம் இருக்கட்டும், சாந்தமெல்லாம் நம்மிடம் இருக்கட்டும். ஆகவே நம்முடைய இந்த விவாதமே ஆரம்பிக்கிறது. இந்த விவாதம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் 10 நிமிடத்திற்குள்ளாக உங்களுடைய அவ்வளவு பதில்களையும் கூற வேண்டும். நாங்கள் கேள்விகள் கேட்போம், எங்களுக்கு 10 நிமிடம், உங்களுக்கு 10 நிமிடம், நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த இது தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 டைம் கீப்பர்ஸ் ஒருத்தரையோ 2 பேரும் அங்கே நியமிச்சுட்டா சரியா அந்த 2 பக்கத்துடைய நேரத்தை கணிச்சுட்டா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா உங்க நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னோட கம்மி ஆயிடுச்சுனோ, இல்லை நானே கொஞ்சம் நேரம் ரொம்ப ஜாஸ்தியா பேசிக்கிட்டு இருப்பேன், அந்த மாதிரிலாம் இல்லாம இங்கே சகோதரர் வெங்கடேசன் அவர்களுக்கு மனப்பூர்வமாக இந்த நாள் முழுவதையும் ஒதுக்கியாகிவிட்டது. ஒரு கருத்தை சொல்லணும்னு சொன்னா முழுமையாக அவங்க சொல்றது நல்லதே தவிர இந்த டைமுக்குள்ளே நிறுத்தணும்னு சொல்லும் போது அவசரத்திலையும் முடிக்கணுமே நோக்கத்திலையும் பல உண்மைகள் தவறிப்போம். இது மற்ற கலைஞர்கள் மாதிரி இல்லை, உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், நீங்கள் தான் பேச போகிறீங்க. இல்லை, நான் பேசுகிறதும் ஷார்ட்டாகவே இருக்கும். அதை மனசில் வைக்கும்போது இறைவனுடைய அருள் கிடைக்கும். அவன் டைம் முக்கியம், நம்ம டைம் முக்கியம் கிடையாது. சொல்ல வேண்டியதை நான் தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் நான் கொஞ்சம் அதிகமாக பேச மாதிரி இருந்துச்சுன்னா கையை காட்டாமல் உடனே நிறுத்திடுவேன். வித்தின் 2 minutes ஐ ஸ்டாப், நோ ப்ராப்ளம். அதனால் இந்த டைம் கீப்பர் தேவை கிடையாது. God is our time keeper, don't worry. இல்ல என்னன்னா எல்லாமே ஒரு ஒழுங்கின்படி இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கூல்ல டைம் வைக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு டைம் வைக்கிறோம். நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு முழுமையான டைம் இல்ல, எனக்கு டைம் நானுமே அப்படி பேசிட்டு இருக்க கூடாது, அதுக்காக சொல்லுவேன். எனக்கும் அந்த இதுல இருக்க கூடாது, அதுக்காக. இல்ல அதாவது என்னன்னா ஒரு நமக்கு அதுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம ஒரு டைமுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த டைம்ல 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துல நான் என்ன சொல்லணுமோ அந்த கருத்துக்களை சொல்லலாம். நான் வைக்க வேண்டிய ஏதாவது கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா அதை வைக்கலாம். நீங்களும் அதே மாதிரி என்னுடைய கருத்துக்களை நீங்க இல்ல மறுக்கிறதா மறுக்கலாம். அதுக்காக சொல்ல வேற இதுல ஒன்றும் ஆர்குமெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் இதுதான் அது சரியா இருக்கும். நாம் கூறினோம் அது முறையாக இல்லையே. ஒரு கேள்விக்கு பதிலானது விளக்கமாக இருக்கின்றது. விளக்கம் என்பது ஞானங்களின் அடிப்படையில் அமைய வேண்டும். அந்த ஞானங்களாவது உங்களுக்கு படிப்படியாக ஒட்டப்பட வேண்டுமே தவிர ஒரேடியாக ஒட்டிட முடியாது. அதுக்கு காலத்தவணை வேண்டுமே என்று கேட்டோம். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள் அது சரிப்பட்டு வராது, இதிலும் தர்க்கம் வேண்டாம், இறைவன் போதுமானவன். அவர்களிடம் இதற்காக ஒரு நீண்ட தர்க்கம் செய்யவில்லை. மற்றவர்கள் விட்டுக் கொடுக்கலாம் என்று கூறிய போது அதுவே என்னுடைய எண்ணமாக இருந்தபோது அங்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. கேள்வி கேட்கறதுக்கு 10 நிமிஷம், பதில் சொல்றதுக்கு 10 நிமிஷங்கிறது
கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஆன்மீகத்திலையும் சேராது, லௌகீகத்திலையும் சேராது. இருந்தாலும் பரவாயில்லை, 10 நிமிடம் அப்படி இருக்கட்டும் என்று. ஆனால் அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றார்கள். இறைவனும் திட்டமிடுகின்றான். திட்டமிடுவதில் அவனே அழகானவன். அவள் கேட்கும் கேள்விகளை கேட்கட்டும். நான் உங்களுக்கு அனுமதித்த பிரகாரம் பொறுமையை இழக்காமல், அவசரப்படாமல், முடிந்த வரையில் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு அழகான பதிலை கொடுத்து வாருங்கள். மற்றவற்றை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இவர்கள் எந்த நோக்கத்தோடு வந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் கூறியது, நாங்கள் தர்க்கம் செய்வதற்காக வரவில்லை, மாறாக நீங்கள் உங்களுடைய விளக்கம் அழகாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம், எங்களுடைய விளக்கம் அழகாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள், அவ்வளவுதானே, நமக்கிடையே எதற்காக தர்க்கம் என்று இந்த நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாக திரு வெங்கடேசன் அவர்களுக்கு ஃபோன் செய்யும் பொழுது ஃபோனில் பேசியது உரையாடணும். அது மிகவும் அழகானதாக இருந்தது. இன்னும் சமாதானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனித நேயத்தோடு, மனித உணர்வோடு, சகோதர மனப்பான்மையுடன் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வேதங்களிலிருந்து நன்மைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு நாம் வந்திருக்கின்றோம். நன்றி. சமாதானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இங்கு வந்த பிறகு அவர் கூறியது 10 நிமிடம் வைத்துக்கொள்ளலாம் என்று கூறியபோது மனம் அதை ஏற்கவில்லை. இருந்த போதிலும் இறைவனுக்காக சமாதானம் மேற்கொள்ள வேண்டும், ஆரம்பத்திலேயே எந்த கோணம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டோம். அந்த விவாதத்தில் அவர்கள் குறைந்தது 5 கேள்விகள், 6 கேள்விகள், 10 கேள்விகள் வரை போயிற்று. அடிக்கடி நாம் கூறினோம், எப்படி இது 10 கேள்விகளுக்கு 10 நிமிடத்தில் எப்படி பதில் சொல்ல முடியும்? இதில் அவ்வளவு ஞானங்கள் பொருந்திய விஷயமா இருக்க தவிர, ஆன்மீக விஷயமா இருக்க தவிர, மற்றபடி இது ஒரு ப்ரோஸ் கிடையாது, உரைநடை கிடையாது, படிச்சுட்டு அப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கு சிந்தித்துள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த குரான் என்பது விதிக்கப்பட்டதாக இருக்குது. இது 54வது அத்தியாயம், 17வது வசனம், 22வது வசனம், 32வது வசனம், 54 40வது வசனம், இன்னும் பல வசனங்களில் இது சிந்தித்துள்ளவர்களுக்கு மட்டும்தான். ஆக படிச்சுட்டு இதில் கேள்வி கேட்கறதுக்கு பதில் கிடையாது. இந்த ஞானமிக்க விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம் வேண்டும். ஒரு கேள்விக்கு ஒரு செஷன், அந்த ஒரு செஷன் 4 பேர் கூட இருக்கலாம். நீங்கள் கதை அடக்கிறதுக்காக நாங்கள் இல்லை, கேட்கறதுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். பொறுமை கொஞ்சம் வேணும். கதையும் கிடையாது, மனசுக்கு சுத்தமாக மனசுக்கு பொருத்தமாக இருக்கும்போது கதைக்கு அங்கே வேலை. எதையும் விட்டுட்டா கவலை வேண்டாம். ஒரே நாளில் வானங்களையும் பூமி அளத்திட முடியாது. இன்னொரு சமயம் வரும்போது அதையும் பார்ப்போம். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணுங்கிறது முடியாது. முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக பதில் சொன்னது போதும். ஒரு வார்த்தை சொன்னாலும் அது தெளிவாக இருக்கட்டும். அவ்வளவையும் பேசிட்டு குழப்பத்தில் ஆகிறதுக்கு பதிலாக எப்படி நாம் ஆன்மீகத்தையும் மற்ற விஷயங்களையும் நாம் குழப்பிக்கிட்டு இருக்கோங்கிறது இந்த ஒரு அமர்வு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம செய்யும்போது ஒருத்தர் சொல்ல முழுமையாக சொல்ல விடுங்க. அது எவ்வளோ நேரம் பொறுமை ரொம்ப அவசியம். அங்கே தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்குமே தவிர 10 நிமிஷத்துக்குள்ள நான் ஷார்ட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா அப்புறம் எனக்கு இது சொல்லலை அது சொல்லலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு காலமும் அது ஒரு நல்ல முறையாக ஆகாது. அவர் கூறினார்கள், அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணால் ஒழுங்காக செஞ்சிட முடியும், நீங்கள் கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா இந்த 10 நிமிஷங்கிறது நமக்கு மோர் தென் எனஃப். ஏன்னா இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்க வகையில் நான் என்னுடைய கேள்விகளுக்கான பதிலும் சொல்கிறேன். அதே ரிப்பேரில் உங்களுக்கு சில கேள்விகளை நான் வைக்கிறதுக்கு எனக்கு இந்த 10 நிமிடம் என்பது சரியாக இருக்கிறது. நீங்களும் அதை சரியாக கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களால் சொல்லிட முடியும். நீங்கள் ஒரு பதில்ன்றதை நீங்கள் ரொம்ப விழாவாரியாக சொல்லுங்கள். சரியாக அந்த விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இது இருக்கு இல்லை, இதுதான். இதில் அவசரம் கூடாது. ஆனாலும் அவர்கள் அவசரப்பட்டார்கள். அந்த அவசரம் தெரிகின்றது அவர்களுடைய பதட்டம். இது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று எனக்கு தெரியவில்லை. தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வருபவர்கள் இவ்விதமாக சீக்கிரமாக முடிக்க வேண்டும். எங்களுக்கு வளவள என்று பேசுவது பிடிக்காது. நானும் கூறினேன், வளவள என்று பேச மாட்டேன். அந்த தேவைக்குரிய பதில் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி இருக்காது. இருந்தாலும் அது வேண்டாம், 10 நிமிடத்துக்குள்ளாக என்று சொல்லும்பொழுதுதான் முதல் முறையாக வேறு ஏதோ இருக்கின்றது என்று புரிந்தது. இருந்தாலும் இறைவன் போதுமானவன். இது எனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை எனக்காக உருவாக்கியது. 5:61, அத்தியாயம் 5:61. இவர்கள் உங்களிடம் வந்தால் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள். நாங்களும் இறைவனை நம்புகின்றோம். நீங்கள் எந்த அல்லாஹ்வை நம்புகிறீர்களோ அதே அல்லாஹ் என்ற பெயரை எடுத்துக் கொள்கின்றோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய பிதாவாகிய
யாகோவாவை நாங்கள் அல்லாஹ் என்று அழைப்போமே தவிர உங்களுடைய பிதாவை அழைக்க மாட்டோம், உங்களுடைய இறைவன் அழைக்க மாட்டோம் என்று கூறினார்கள். அவர்கள் அல்லாஹை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் அந்த அல்லாஹ் எங்களுடைய யாகோவா தான் என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்தி விடுகின்றோம் என்று கூறினார்கள். ஒருவேளை அல்லாஹ்ங்கிற பதம் ஒருவேளை டாக்டர் அவர்கள் சொன்னது போலதான் அர்த்தம் இருக்கும் என்று சொன்னால், எங்களுடைய பைபிள் அடிப்படையில அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பைபிளுடைய தேவனை நாங்க அல்லாஹ்னு சொல்லுவோம். கடவுள்னா அல்லாஹ்ன்றதான் அரபியில பெயர் அப்படின்னா அரபியில அல்லாஹ்னு சொல்லிட்டு போவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த அல்லாஹ்வுடைய பெயர் என்னன்னா அவர் தான் யெகோவா, அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவோம். என்ன செய்தாலும் சரி, எனக்கு வேண்டியது சமாதானம். ஒன்றும் பேசவில்லை, சரி என்று ஏற்றுக்கொண்டோம். ஆனால் மனதில் தோன்றியதுதான், இவர்கள் உங்களிடம் வந்தால் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகின்றார்கள், ஆனால் உண்மையிலேயே அவர்கள் நிராகரிக்கும் நோக்கத்தோடு தான் வந்தார்கள் என்பது பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் அது முடியும் தருவாயில் நிச்சயமாக அறிவார்கள். இது அவர்கள் பதிலுக்காக வரவில்லை, கேள்விகளை கேட்க வேண்டும் அல்லது அவர்கள் பதில் சொல்லாமல் மடக்கிவிட வேண்டும். 10 நிமிடம் என்று குறிப்பிட்டது அதற்காகத்தான். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல முடியாது. மீண்டும் மீண்டும் அந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் நாம் அவர்களை வென்றுவிடலாம் அல்லது வென்றுவிட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்கிடலாம். நம்ம குர்ஆனை குறித்து பல்வேறு விஷயங்களை அன்றைக்கு நாங்க கேட்டிருந்தோம். அதற்கு நீங்க சொல்லியிருந்த பதில்கள் இருக்கு. இவைகளுக்கு நீங்க கொடுத்திருந்த இந்த பதில்களிலே பல எங்களுக்கு அதனுடைய கருத்து முரண்பாடுகள் உண்டு. அதை இன்னைக்கு நாங்க உங்களிடத்துல நேரடியாகவே பேசி அதனுடைய காரியங்களை சொல்லிவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. சொல்லிவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. சொல்லிவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. மற்றபடி எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பரிசுத்த வேதாகம் தான் உண்மை அப்படிங்கிறதுல நாங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உலக ரட்சகர், அவர் இல்லாமல் இந்த உலகத்துல ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய வேதம் எங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அவர்தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லி என்னுடைய பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இதுவே அவர்களுடைய வாதத்தினுடைய பின்னணி சூட்சுமமாக இருந்திருக்க வேண்டும். அதை இறைவன் அறிவித்து விட்டான். இன்னும் அந்த நிராகரிப்புடனே தான் வெளியேறினார்கள். அவர்கள் நம்முடைய விளக்கத்திலிருந்து எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொண்டாக தெரியவில்லை. அவர்களுடைய பேச்சுக்களுடைய நடுவிலேயே அவர்கள் கூறினார்கள், நாங்கள் பரிசுத்தமான வேதாகமாக இருக்கக்கூடிய எங்களுடைய பைபிளைத்தான் நாங்கள் பின்பற்றுவோமே தவிர வேறு எதனையும் பின்பற்ற மாட்டோம், நாங்கள் உங்களுடைய குர்ஆனை பின்பற்றுவர்கள் இல்லை என்று முடிவாக சொல்லிவிட்ட பிறகு என்ன விவாதம் இருக்க முடியும்? இருந்தபோதிலும் விவாதம் தொடரட்டும். இறைவன் எங்கு எப்படி நாடுவான் என்பது தெரியாது. ஆக விவாதம் தொடர்ந்தது. திரும்பவும் பார்த்துக்கொள்ளுங்கள், இவர்கள் உங்களிடம் வந்தால் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள், ஆனால் உண்மையிலேயே அவர்கள் நிராகரிக்கும் நோக்கத்தோடு தான் வந்தார்கள். இன்னும் அதனுடனேயே வெளியேறினார்கள். காலையில் நிறைய கேள்விகளை வச்சோம். சிலதுக்கு அவர் பதில் சொன்னார், அது பதிலுக்கு நம்ம சில கேள்விகள் வைத்திருக்கிறோம். முதல்ல பார்க்கும்போது இந்த குர்ஆன் முகமது நபிக்கு தான் வந்தது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வசனம் கொடுங்க அப்படின்னா, முகமது நல்லவர், அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இந்த குர்ஆன் அவருக்கு அருளப்பட்டது அப்படிங்கிறதுக்கான வசனத்தை அவங்க கொடுக்கல அப்படிங்கறத நாம தெளிவா தெரிந்து கொண்டோம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒருவேளை ஐயா யூடியூப்ல போடுவார் அப்படின்னு நம்பலாம் பின்னாடி நாட்கள்ல. முஹம்மது நபி யாரு, அவருடைய வாழ்க்கை என்ன, தெரிந்த வாழ்க்கையில அவர் சில விஷயங்களை தவறி இருக்கிறார், சில விஷயங்களை தவறு சொல்கிறவராக இருக்க, அவர் நல்லவர்னு சொன்னாலும் அதே நேரத்தில் அவர் நியாயமாக நடக்கவில்லை அப்படிங்கறத சொல்லி காண்பித்தோம். அதுவும் ஐயா அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. அடுத்தது குர்ஆனுடைய முரண்பாடுகள் இருப்பதை சொன்னோம். இப்ராஹிம் அவர் இணை வைப்பவராக இருந்தார் அப்படின்னு சொன்னோம். ஐயா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு சில பதில்களை அவர்கள் கொடுத்திருந்தார். அதுக்கடுத்து ஆதாமுக்கு சஜதா செய்யும்படியாக மலக்குகள் ஜின்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார், ஜின்கள் மறுத்தன, அவைகள் செய்தது சரிதானே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். அதை பற்றி ஐயா அவர்கள் ஒருவேளை நேரம் குறைவினால அவர்கள் பதில் சொல்லவில்லை. அதுக்கடுத்து ரத்தத்தை பற்றி கேட்டாங்க. எங்களுடைய நம்பிக்கைகளை பற்றி நாங்கள் சொன்னோம். ரத்தம் என்பது எப்படி மனிதனுடைய பாவத்தை கழுகுறது என்று நாங்கள் நம்புகிறோமோ, அதே போல நீங்க செல்வத்திலிருந்து உங்களுடைய உள்ளமும் வெளியும் கழுவப்படுகிறது நீங்கள் நம்புகிறது போல ஒரு நம்பிக்கை எங்களோடது. அந்த நம்பிக்கை குறித்த கேள்விகள் நான் கேட்க விரும்பல ஐயா சொல்லிட்டாங்க. அடுத்து இறைவனுக்கு மகன் தேவையா என்று கேள்வி கேட்டாங்க. இறைவனுக்கு மகன் தேவையா என்பது கேள்வி அல்ல, இறைவனுக்கு மகன் எப்படி இருக்கிறார் என்பது கேள்வி. அது இறைவனுக்கு மகன் என்பது தாய்க்கும் இறைவனுக்கும் பிறந்தவர் என்பது அர்த்தத்தில் அல்ல. அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையானவர், அவருடைய வாக்கு, அவருடைய களிமா, அவர்தான் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தவர், அவர்தான் மாம்ச சரீரத்தில் இந்த பூமியில வந்து இழிந்த நிலையில, ஐயா சொன்னவர் இழிந்த நிலையில நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் நமக்காக பலியானார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து நம்மை சுதந்திரவாளிகளாக மாற்றியிருக்கிறார். அவரை தவிர வேறு வழி இல்லை. அவரை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பலதாரமான மனதை பற்றி 2 3 4 மனப்பதை பற்றி கேட்டோம். அந்த பலதாரம் மனம் இல்லை என்று ஐயா சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதை குறித்தான வசனங்களை எடுத்து காண்பித்தோம். அதுக்கு பிறகு ஐயா அவர்கள் முகமது அவர்களே அதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து காண்பித்தோம். வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் செய்வதிலே இருக்கக்கூடிய விஷயத்தை சொன்னோம். ஐயா அவர்கள் சில உதாரணங்களை சொன்னாங்க. அதற்கும் நாம சில காரியங்களை எடுத்து சொன்னோம். இதை பார்க்கிறவர்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அடிமை பெண்களை திருமணத்துக்கு வெளியே உறவு கொள்வதை குறித்து வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் என்பதை ஆணித்தரமாக பெண்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு தவறான உறவு நிலையை சொல்லக்கூடியவர் இறைவனாக இருக்க முடியாது என்பதை நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். அதுக்கு பிறகு 33:50 முகமது நபிக்கு மட்டும் சிறப்பு
சிறப்பு அனுமதி என்று சொல்லி பல பெண்களை அல்லாஹ் அனுமதிப்பதை பற்றி காரணத்தை கேட்டிருந்தோம், அந்த விஷயங்களை சொல்லியிருந்தோம். 34 மனைவிகளை அடிக்கலாம் என்று சொன்னது ஐயாவே தன்னுடைய குர்ஆனிலே அதை கண்டிப்பு என்று சொல்லி மாற்றியிருந்தார். நாங்க சொல்றோம் ஐயாவுக்கே அந்த வசனம் வந்து உண்மையாலுமே அடி அப்படின்னு எழுதுறது மனது ஒத்துக்கொள்ளவில்லை, எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே மனது ஒத்துக்கொள்ளவில்லை. ஐயா அதை மாத்தி எழுதினார் கண்டிப்புன்னு, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறத ஐயாவுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். அடுத்து முகமது யாருக்கும் தந்தை இல்லை, முகமதுடைய மனைவி எல்லாருக்கும் தாய்மார்கள், முகமதுடைய மனைவியுடைய மருமகளை முகமது அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், வளர்மனுடைய மனைவி, இப்படி பல்வேறு விதமான முரண்பாடுகளை நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது முகமது அவர்கள் 33, 50, 40, 38 அவர்கள் மனதிலே மறைத்து வைத்துக் கொண்டார்கள், அவர்கள் சிலது வெளியாக்க மறந்து விட்டார்கள் என்று சொன்னோம். 16 அதாவது அடுத்தது 80ஆம் அத்தியாயத்தில் 1-4 வரைக்கும் அவர் கேட்கக்கூடியவர்களுக்கு சொல்லாமல் கேட்க மனமில்லாதவருக்கு சொல்லி பார்சியாலிட்டி பார்த்தார் என்பதை குர்ஆனுடைய அடிப்படையில் நாம் சொல்லி காண்பித்தோம். அதுக்கடுத்தது 18வது அதாவது குர்ஆனுடைய வசனத்திலிருந்து கணவனுள்ள அடிமை பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது பலவந்தம் செய்யப்பட்ட பெண்களை கணவனுள்ளவர்களாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னோம். அதுக்கடுத்தது தாயை திருமணம் செய்துவிட்டு அவளுடைய மகளையும், அதாவது அவளுக்கு இன்னொரு கணவன் மூலமாக பிறந்த மகளையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அடுத்தது வந்து ஒரு பெண்ணை விவாகரத்து செய்துவிட்டு திரும்ப மணக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொருவனை திருமணம் செய்து அவள் விவாகரத்து செய்துவிட்டு வர வேண்டும் என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டமாக இருக்க முடியும்? அது தவறானது, அது உலக நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்லி அதை குறித்ததான காரியங்களை சொன்னோம். ஈசா நபி மரித்து விட்டார் என்று மரிக்கவில்லை, அவருக்கு பதிலாக ஜீசஸ் தான் அடிக்கப்பட்டார் என்று சொன்னால் இத்தனை கோடி மக்களையும் ஏமாற்றின ஒரு கடவுளாக உங்களுடைய குர்ஆனுடைய அல்லாஹ் இருப்பாரு, அவர் எப்படி கடவுளாக முடியும்? நரகத்துக்கென்று மனிதர்களை படைத்திருக்கிறோம் என்று சொல்லி 7ஆம் அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கும் போது அவர் நரகத்துக்கென்று படைக்கவில்லை, பல படைப்புகள் இருக்கிறது என்று சொல்லி ஐயா அவர் சொல்றாங்க. ஏன்னா மனதளவில் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐயானாலேயே அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள எப்படி படிக்கும் போதே நரகத்துக்கு படிச்சுட்டு எப்படி அவங்க வந்து நேர்வழி பெறுன்னு சொல்ல முடியும்? அதை சொல்ல முடியாது அப்படின்னு கடவுளா இருக்க முடியாது அப்படின்னு ஐயாவே அதை சொல்றதுனாலதான் ஐயானால அதை ஏற்றுக்கொள்ள முடியாதனாலதான் ஐயா அதுக்கு பல படிப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் பல விளக்கங்களை கொடுக்கிறார். இது மாதிரி பல காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம். கடைசியா சொன்னது சொர்க்கம் என்பது இறைவன் 78ஆம் அதிகாரம் 33 வசனத்துல அங்க பெண்களுடைய மார்பகம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கல. ஐயா மற்ற விஷயத்துல எல்லாம் மற்ற முஸ்லீம்களோடு கூட முரண்பட்டு மொழிபெயர்த்தாலும் இது 78, 33 மட்டும் மற்ற முஸ்லீம்கள் என்ன மொழிபெயர்த்தாங்களோ பெரும்பான்மையான முஸ்லீம்களுடைய மொழிபெயர்ப்பை அடிப்படையாக வைத்து சம வயதுள்ள கன்னிகைகள் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த இடத்துல அரபி வார்த்தைக்கு அவருடைய மார்பகங்கள் என்றுதான் அர்த்தம் இருக்கிறது. வெறும் கண்ணை பார்த்து மட்டும் நிச்சயம் அடைய முடியாது என்று சொல்லி அல்லாஹ் அடிஷனலாக ஒரு உறுப்பையும் சொல்லி அந்த உறுப்பையாவது பார்த்து நீங்கள் நிச்சயம் அடைய முடிந்தால் நீங்கள் வந்து சொர்க்கத்தில் சேர்ந்து விடுங்கள் என்று சொல்கிறார் என்பதை போலத்தான் அந்த வசனம் இருக்கிறது அரபியிலே அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோம். இப்படி செல்வத்தை பற்றி அவர்கள் கேட்கும்போது நிச்சயமாக இணைவைப்புக்கு செல்வம் ஒரு ஆதாரமாக இருக்கின்றது, அது ஒரு அசுத்தமானதாக எண்ணமாக இருக்கின்றது. இறைவனுக்கு பதிலாக என்னுடைய பணம் எனக்கு உபயோகப்படும் என்று அவர்கள் சொன்னதை நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினோம். இன்னும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு நாம் தெளிவுபடுத்தினோம். கண்ணடகு என்று இருக்கின்றது, கண்ணடகு என்பது என்ன என்பதை நாம் அவர்களுக்கு பெரும் ஞானங்களின் அடிப்படையில் கூறினோம். ஒவ்வொன்றையும் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஞானங்களின் அடிப்படையில் நாம் கூறியிருக்கின்றோம். அவர்கள் எவற்றையெல்லாம் வெளிவந்திருக்கின்றார்களோ ஒவ்வொன்றுக்கும் ஆணித்தரமான பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சிலவற்றை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், சிலவற்றை அவர்கள் உணரவில்லை. ஐயா அவர்களுக்கே அந்த கண்டிப்பு என்பது தவறு என்று பற்றிக்கொண்டு கூறுகிறார்கள். அவ்வாறல்ல, தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. குழந்தை கண்ணியம் பாதுகாக்கப்படவில்லை, அது உண்மையில்லை என்று அறிந்துதான் போட்டிருக்கின்றேன். அங்கு தவறாக இருப்பதை நான் சரிபடுத்திவிட்டேன் என்பது போன்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமாக அல்ல, கண்ணடகிகள் என்று இருக்கும் பொழுது கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் அப்புறமும் இருக்கின்றன. தெளிவான மார்பகத்துடையவர்கள் என்பதனுடைய பொருள் மார்பகம் என்பது இறைவனுடைய ஆலயம் என்பதை அறிவித்திருக்கின்றார்கள். அப்படி இறைவனுக்கு அஞ்சுபவர்களாக இருப்பார்கள். அந்த அழகு மாபெரும் அழகாக இருக்கும். இவர்கள் கூறுவதை போன்று அங்கு பெண்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு இங்கு இருப்பது போன்ற சரசவாதம் கிடையாது. தூய்மையான இடம் சொர்க்கம் என்பது இறைவனுக்கு அஞ்சுவதற்குரிய இடம். நாம் இப்பொழுது இங்கு பார்ப்போமேனால் எங்கு கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய உறவு உங்களுக்கு சந்ததிகள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு சந்ததிகள் கிடையாது. எங்கு உங்களுக்கு சரசவாதம் இருக்கின்றன அங்கு அப்படிப்பட்ட அசுத்தங்களும் கிடையாது. எங்கு உங்களுக்கு கழிவுகள் இருக்கின்றன அங்கு கழிவுகள் என்பது கிடையாது. எந்த விதத்திலும் இந்த கீழ்த்தரமான உறுப்புகளுக்கு அங்கு வேலை கிடையாது. அப்படி இருக்கும்போது கண்ணடிகள் மார்பலங்கள் என்று சொல்லும்போதெல்லாம் அவர்கள் வெறும் உலகத்தினுடைய அடிப்படை மட்டும்தான் பார்த்திருக்கின்றார்கள். இதை போன்ற பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. நேரமின் காரணமாக தெளிவுபடுத்துவதற்கு எனக்கு நேரம் போதாது. முடிந்த வரையில் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன், குழப்பவில்லை. ஆனாலும் அவர்கள் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இன்னும் சில நேரம் தேவைப்படுகின்றது. அதற்கு அவர்கள் அனுமதி அளிக்காத காரணமாக நேரம் சுருக்கிற காரணமாக அது முடியவில்லை. இவ்வளவு லிஸ்ட் கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கப்பட்டதாகிவிட்டது. எந்த பதிலும் பதில் கொடுக்காதது போன்ற சில விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று கூறி மற்றவர்களை அவர்கள் விலக்கிக் கொண்டார்கள். இந்த வகையில் அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு போக்கு இன்றிலிருந்து மாற வேண்டும். அவர்களுடைய அத்தியாயமும் இங்கு விவரிக்கப்படுகின்றது. நமக்கும் இந்த ஒரு அத்தியாயத்தினுடைய வாக்கியம் போதுமானதாக இருக்கின்றது. இறைவன் அறிந்தே இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கின்றான். அவனே திட்டமிடுவதில் சீரமைப்பதில் மிகவும் சிறந்தவன். இனி இதற்கு நிகராக நாம் எந்த ஒரு காரியத்தையும் வரையறுப்பவர்கள் இல்லை என்ற அந்த எண்ணத்தோடு அந்த விவாதம் முழுமையாக தொடர்ந்து முடிந்தது. அவள் மறைத்து வைத்திருப்பதெல்லாம் அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆக இந்த மறைவானவற்றை அவனை அறிந்தவன். நாம் அவர்களுடைய உள்ளங்களுக்குள் அதிகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கூறப்பட்டிருக்கின்றதோ அது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நன்கறிந்தவன். அதனுடைய பாதகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க நான் அதற்குள் சென்று இவ்விதமாகத்தான் இருப்பார்கள் என்று கூறுவதிலிருந்தும் ஷைத்தான் அவனுடைய தூண்டுதலிருந்தும் அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். அந்த உணர்வும் கூடவே இருந்தது. இதனை நிச்சயமாக பைபிளில் பார்க்க முடியாது. இதை போன்ற ஒரு அத்தியாயம் கொண்டு வாருங்கள். சத்திய நிகழ்வு நிகழ வேண்டும், உங்களுடைய இயற்கையிலிருந்து அந்த மாற்றம் பெற வேண்டும். இருக்கிறதா என்று பாருங்கள். ஒரு காலம் அதற்கு வழியும் கிடையாது. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன
சத்தியம் நிகழ வேண்டும் என்றால் இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு மூச்சும் நடக்க வேண்டும். குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டும். இறைவன் அதற்கு விளக்கம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். எப்படி உங்களுக்கு இந்த ஞானங்களுடைய விளக்கங்கள் பிறப்பிக்கப்படாமல் உங்களுக்கு கற்பிக்கப்படாமல் எப்படி உங்களால் அறிய முடியும்? 10 நிமிடத்திற்குள்ளாக 10 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறினீர்களே, அதற்கு உங்களுடைய அறியாமையை பார்த்து கொஞ்சம் மனவேதனையும் கொஞ்சம் நகைப்புக்கிடமாக இருந்ததை தவிர கோபம் வரவில்லை. அந்த நகைப்பும் கூடாது, பரிகாசம் கூடாது. ஆகவே அதற்கும் இரண்டு பாவனிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பற்றி எள்ளி நகையாடுவதோ அல்லது பரிகாசம் செய்வதோ கூடாது. நாங்கள் உங்கள் பரிகாசம் செய்ததை நீங்கள் பார்த்திருக்க முடியாது, செய்வதாகவும் இல்லை. காரணம் இறைவன் காப்பாற்றினார். அப்படி இருந்திருக்குமானால் நிச்சயமாக நாங்கள் பரிகாசம் செய்பவர்களாக இருந்திருக்கவும் நீங்கள் அதை கண்டு கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எப்பொழுது காண முடியவில்லையோ அந்த பரிகாசம் என்பது இல்லவே இல்லை. மாறாக இந்த அறியாமையில் இருக்கின்றீர்களே என்ற ஒரு ஆதங்கம், சின்ன சிரிப்பு வந்த போதிலும் பாவ மன்னிப்பு கூடாது. அதை கண்டுவிட்டாலும் அவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள் என்று விடுவார்கள், இறைவனை காப்பாற்று என்று அந்த ஒரு மனதில் அந்த எண்ணமும் இருந்தது. இவையெல்லாம் ஒரு மனிதன் எப்படி பகைவர்களாக இருந்த போதிலும் அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அத்தியாயம் 41:34 வசனம். நன்மையும் தீமையும் சமமாகாது, நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது யாருக்கும் உங்களுக்கு இடையே பகைமை இருந்ததோ அவர்கள் உற்ற நண்பர்களை போன்று ஆகிவிடுவார்கள். 41:35 பொறுமையாக இருந்தார்களே அவர்களை தவிர மாபெரும் அந்த பாக்கியத்தை அடைய முடியாது. பகைவர்களையும் முற்ற நண்பர்களாக ஆக்கக்கூடிய அந்த மாபெரும் பாக்கியத்தை அடைய முடியாது. அந்த மாபெரும் பாக்கியத்தை அடைந்திருக்கின்றார்களே அவர்களை தவிர அந்த பொறுமை அடைய முடியாது. பைபிளில் இருக்க முடியுமா இந்த மாதிரி வார்த்தைகள்? எப்படி நடத்த வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் இருக்க முடியுமா? முடியாது. நீங்கள் இங்கு வந்ததற்கு காரணம் குர்ஆன் எப்படி வாழ்க்கையாக முறைப்படுத்தப்படுகிறது என்ற அந்த அத்தியாயத்தையும், எப்படி ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயமாக உங்களுக்கு மலரும் என்பதை நீங்கள் அறிய வேண்டியும், இந்த புத்தகத்திற்கு இணையாக ஒரு புத்தகம் கிடையாது என்பதை அறிய வேண்டியும், இது இறைவனிடமிருந்து வந்ததன் காரணமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேன்மைப்பட்ட புதிய புதிய அத்தியாயங்களை ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு நாளிலும் துறை கொண்டிருப்பான் என்பதையும் நீங்கள் அறிவிப்பதற்காக வேண்டித்தான் இது நிகழ்ந்ததை தவிர இந்த கருத்தில் பரிமாற்றங்களில் அல்லது கருத்துவாதங்களில் நீங்களா நாங்களா என்று கிடையாது. ஏனென்றால் நாங்கள் இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு விவாதம் செய்வதற்கு இல்லை. இறைவனுடைய வாக்கு அத்தியாயம் 40 வசனம் 4. அந்த அத்தியாயம் நீ உங்களை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையவே கிடையாது. இரண்டாவது, இப்போ நான் பேச கூட மேலோட்டமாக பேசிட்டு இருக்கேன், டீப்பாக போகவே இல்லை. டீப்பாக போகிறது நீங்கள் பொறுமை வேணும் கேட்கறதுக்கு. இது ஒரு விவாதம் இல்லை, கருத்து பரிமாற்றம் தான். நான் இன்னைக்கு வரைக்கும் எப்போவும் நினைச்சிட்டு இருக்கிறேன். இட்ஸ் நாட் அட் ஆல் டிபேட், நோ ஆர்குமெண்ட், ஒன்லி கருத்து பரிமாற்றங்கள். இது ஒரு முன்னோட்டம் வெள்ளோட்டம் மாதிரி. இந்த வகையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதோ டிபேட் பண்ணுறதோ அர்த்தமே இல்லாததுங்கிறதுக்காக வேண்டி நான் முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படையாகவும் பேசுகிறேன், கொஞ்சம் அந்தரமாக பேசுகிறேன். கண்டிப்பாக உங்களை எனக்கு கீழாக ஆக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தன்ட்டுக்கும் இறை உணர்வு இருக்குது. அதை கீழாக மதிச்சேன்னு சொன்னால் அவன் மனுஷனும் கிடையாது, இறைவனால் சபிக்கப்பட்டவனாகும். யாராக இருந்தாலும் சரி பொறுமை வேணும். எவ்வளோ தப்பாக பேசினாலும் பொறுமை வேணும். நான் தப்பாக பேசலை, சில விஷயங்கள் தவறாக புரிஞ்சுக்கிற போது நம்ம அடுத்த செகண்ட் மன்னிப்பு விளக்கெல்லாம் தேவை கிடையாது. இது நியாயமான உணர்வுகளோடு வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒரு பேருபகாரமிக்க இறைவனுக்கு நான் உதவி செய்கின்றேன், அவன் உதவி செய்வதற்காக வேண்டி. நீ உங்களை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையவே கிடையாது. குர்ஆனை உங்களுக்கு கற்பிக்க வேண்டும் நடைமுறையில் என்பது மட்டும்தான் எங்களுடைய எண்ணமாக இருந்தது. அந்த நடைமுறையை நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள். அத்தியாயம் 40 அத்தாட்சி 4 புதிய அத்தியாயம் 4. நிராகரிப்பவர்களை தவிர அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை பற்றி தர்க்கம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை பற்றி நிராகரிப்பவர்களை தவிர தர்க்கம் செய்ய மாட்டார்கள். இங்கு நம்பிக்கை கொண்டவர்கள் நாம். நீங்கள் தர்க்கத்தில் நுழைந்தாலும் அந்த தர்க்கத்திலிருந்து விடுபட்டு அழகான வார்த்தைகளை பேச முடியுமே தவிர அந்த தர்க்கத்திற்குள் தாங்கள் நுழைந்து கொண்டு அந்த இடத்தில் கலகத்தையோ கலவரத்தையோ ஏற்படுத்தக்கூடாது. தர்க்கம் செய்பவர்களை தவிர நல்லறிவு படைத்திருந்தும் தர்க்கத்திற்கு தூண்டும் விதமாக நீங்களும் தர்க்கத்தில் நுழைந்திருக்கிறானால் இங்கு நம்பிக்கை கொண்டவர்கள் யார் அறியாமல் அந்த தர்க்கத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களோட பெரும் குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். மீண்டும் படியுங்கள். அத்தியாயம் 40 வசனம் 4. நிராகரிப்பவர்களை தவிர அல்லாஹ்வின் வாக்குகளை பற்றி தர்க்கம் செய்ய மாட்டார்கள். நீங்கள் தர்க்கத்தில் ஈடுபடும் பொழுது நான் தர்க்கத்தில் ஈடுபடவில்லை.
மாறாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். எதிர்த்து உங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை, உங்களுடைய பைபிளை பற்றி பேசவில்லை. அது பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்று தெரிந்த பிறகும் பேசவில்லை. உங்களுடைய வழிமுறைகளைத்தான் பார்த்து கொண்டிருந்தோம். எப்படியானும் எதையானும் செய்து இந்த ஒரு கருத்து பரிமாற்றத்தில், விவாதத்தில், தர்க்கத்தில் நாம் ஜெயித்துவிட வேண்டும். எங்களை எதிர்த்து உங்களுடைய ஸ்கோர் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பியது தெளிவாக தெரிந்தது உங்களுடைய பதட்டத்தில். அவ்வளவு கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறதற்கு உங்களுக்கு நேரம் தேவை என்று தெரிந்திருந்தும் மறுத்தீர்கள். பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் கேட்டார்கள், அக்கிரமமாக இருக்கிறது, எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? இது இறைவனுடைய டிசைன், எப்படித்தான் இருக்கும். இறுதியில் யார் வெற்றியாளர்கள் என்பதை இறைவன் தீர்மானிப்பான், நீங்களும் நானும் அல்ல. இங்கு வேறொரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது, அதனை நான் கவனிக்க முடிகின்றது, நீங்கள் கவனிப்பவர்களாக இல்லை. ஆனாலும் பல மனிதர்களுக்கு நீங்கள் சூடான விவாதம் செய்யவில்லையே என்றும், அவங்களுக்கு நீங்கள் எப்படி இடம் கொடுக்கலாம்? 10 நிமிடம் தான், 10 கேள்விகளுக்கு 10 நிமிடம், 1 நிமிடம், ஒரு கேள்விக்கு 1 நிமிடம் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டது எப்படி? இறைவனிடம் ஒப்படைக்கின்றோம். இறைவன் யாவற்றையும் அறிந்தவன், ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் மிக்கவன் என்பது உண்மையானால் இறைவனிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வின் அத்தியாயங்கள் எப்படி என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். அவருடைய ஒவ்வொரு மூச்சிலும் நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாயம், இந்த குர்ஆன் எப்படி வழிநடத்துகிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த அத்தியாயம் நம்முடைய வாழ்க்கையினுடைய புதிய பரிமாணமாக இருக்க வேண்டும், பரிணாமமாகவும் இருக்க வேண்டும். இது அவர்களுக்கு எதனை விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவர்களுக்கு ஆர்வம் இல்லையோ, அந்த ஆர்வத்திற்கு செயல்பூர்வமான விளக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, நீங்கள் அறிய மாட்டீர்கள். இதுதான் அந்த நாளுடைய சிறப்பு. அவர்கள் கேள்வி கேட்டதும் அனுமதித்ததும் 10 கேள்விகள் என்ன, 10 நிமிடத்திற்கு நீங்கள் 20 கேள்வி கேளுங்கள், அது முடிந்த வரையில் நேர்மையான பதில் உண்டு. எதற்கு பதில் இல்லையோ அது நேரமின்மையின் காரணமாக என்று கூறினார் அவர். அந்த நேரமின்மையின் காரணமாக என்று கூறியது முக்கியமல்ல, நேரம் நாங்கள் கொடுக்கவில்லை, இது எங்களுடைய திட்டம் என்பதுதான் உண்மை. இதை போன்று பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. நேரமின்மையின் காரணமாக தெளிவுபடுத்துவதற்கு எனக்கு நேரம் போதாது, முடிந்த வரையில் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன், குழப்பவில்லை. ஆனாலும் அவர்கள் தெளிவுபடுவதற்காக வேண்டி இன்னும் சில நேரம் தேவைப்படுகின்றது. அதற்கு அவர்கள் அனுமதி அளிக்காத காரணமாக, நேரத்தை சுருக்கிட்டதன் காரணமாக அதுவும் முடியவில்லை. இவ்வளவு லிஸ்ட் கொடுத்தது ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கப்பட்ட ஆகிவிட்டது. இருந்த போதிலும் பதில் கொடுக்காதது போன்ற சில விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று கூறி மற்றவர்களை அவர்கள் விலக்கி கொண்டார்கள். இந்த வகையில் அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு போக்கு இன்றிலிருந்து மாற வேண்டும். இருந்த போதிலும் அதை பற்றி கவலை இல்லை. திட்டமிடுவதில் சிறந்தவன் இறைவன் ஒருவன் தான். அந்த திட்டமிடுவதில் இறைவன் சிறந்தவனாக இருக்கும் பொழுது அவனே நமக்கு நம்முடைய காரியத்தில் வெற்றியாக நமக்காக முடிவு செய்பவன். இதிலும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். ஆக இந்த அத்தியாயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர்கள் அறியாமலேயே ஒருவருடைய நிலை உயர்த்தப்படுவதும், அவர்களை அறியாமலேயே ஒரு நிலை தாழ்த்தப்படுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது உண்மையினுடைய அடையாளம். இறைவன் தன்னுடைய காரியத்தில் நிரப்பமானவன், தூய்மையானவன். ஆக இறைவனிடம் ஒப்படைத்து பழகுங்கள். கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் புரிகின்றோம், நீங்கள் மனிதர்களை ஜெயிக்க வேண்டாம், மனிதர்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்கின்றது. யார் நம்பிக்கையாக இருக்கின்றார்களோ ஒருபோதும் அவனுடைய அருளை அவர்களிடம் நீக்கிடுவர்கள் நீங்கள் இல்லை. ஆகவே கடும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. யார் நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அந்த நம்பிக்கையில் குறைவாக இருப்பவர்கள் அச்சம் கொள்ள வேண்டுமே தவிர, அவர்களை நான் ஜெயித்திட முடியும் என்ற சூழ்ச்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இறைவன் அவர்களை விட அழகான திட்டமிடுவனாக இருக்கின்றான். அந்த அழகான திட்டம் என்பது சூழ்ச்சி அல்ல, வெளிப்படையாகவே அவர்கள் தங்களுடைய சூழ்ச்சிகளில் தாங்களே மாற்றிக்கொள்வார்கள். அவ்விதமாக இறைவன் அவர்களுக்கு பணிக்கின்றான். நீங்கள் மதிய உணவுக்காக தயாராகுங்கள், பிறகு நாம் நம்முடைய விவாதத்தை தொடரலாம் என்று கூறிய போது நாங்கள் உங்களுக்கு அதிகமாக சிரமத்தை கொடுக்க கூறினார்கள். அப்போது நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தினேன். அத்தியாயம் 7 31வது வசனம். ஆதமுடைய மக்களே, இறைவனுக்கு அடிபணிய வேண்டிய எந்த ஒரு தருணத்திலும், அதாவது ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இறைவனுக்கு அடிபணியக்கூடியது, சுஜூத் செய்யக்கூடிய இடம் மஸ்ஜித். இறைவனுக்கு அடிபணியக்கூடியது அரபியில் சுஜூத் செய்யக்கூடிய இடம் மஸ்ஜித். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் அடிபணிகின்றீர்கள். உங்களுடைய உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் நீங்கள் அடிபணிகின்றீர்கள். அந்த இறைவனுக்கு அடிபணிய வேண்டிய எந்த ஒரு தருணத்திலும் உங்களை ஆடைகளால் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இங்கு
ஆடைகள் என்பது இறைவன் கூறுவது உள்ளட்சம், பயபக்தி. பயபக்தி என்னும் ஆடையை கொண்டு உங்களை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் நன்மையாக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் அந்த மஸ்ஜிதில் உண்ணுங்கள், பருகுங்கள், எனினும் வீணான காரியங்களை செய்யாதீர்கள். பெருமைக்காகவோ அல்லது உங்களுடைய புகழ் வாங்குவதற்காகவோ இப்படி உள்ளத்தின் அசுத்தங்களை கொண்டு செலவு செய்யாதீர்கள். அது வரம்பு மீறிய செயலாகும். நிச்சயமாக வரம்புகளை நேசிப்பதில்லை. ஆக இந்த நேரம் வரும்பொழுது இறைவனுடைய காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்காக நாம் முடிந்த வரையில் சுமூகமாகவும் சமாதானமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உறவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இனியும் அழகாக தொடர வேண்டும் என்றால் இறைவன் கூறிய இந்த வார்த்தை, இந்த நேரத்தில் உங்களுடைய தேவை பசி. அந்த பசி உணவளிக்க வேண்டியது யார் உங்களை வரவேற்றார்களோ அவர்களுடைய காரியமாக இருக்கின்றது. நீங்கள் உண்ண வேண்டும், தாராளமாக பருக வேண்டும். இதனை நாம் மறுக்க வேண்டாம். இது சங்கடமும் இல்லை, சங்கோஜமும் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய உணவு தயாராகிவிட்டது என்று கூறும்போது அங்கு அவர்கள் சமாதானம் ஏற்பட்டது. இறுதி வரையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்களிடம் எந்த விதமான ஒரு சமாதானத்திற்கு விரோதமான ஒரு பேச்சு, ஒரு அவசர பேச்சு, ஒரு குத்தலான பேச்சு அல்லது ஒரு சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு கோபமான பேச்சு கிடையாது. இதுவும் இறைவன் இயற்கையாகவே எங்களுக்கு ஒரு அத்தியாயமாக அமைத்தது. அத்தியாயம் 31 19வது வசனம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரம்பு மீறக்கூடாது. எந்த சமயத்திலும் கனிவான பேச்சை பேசுங்கள், பதமான பேச்சை பேசுங்கள், தெளிவான பேச்சை பேசுங்கள். யாரிடம் இது இல்லையோ அவர்கள் சப்தத்தை உயர்த்துவார்கள். சப்தத்தை உயர்த்துவது இறைவனுக்கு நிச்சயமாக நேசிக்கக்கூடிய ஒரு சத்தமாக இல்லை. அருவருப்புக்குரிய சத்தம் கழுதையின் சத்தத்தை தவிர வேறு எதுவுமாக இல்லை என்று இறைவன் கூறுகின்றான். அத்தியாயம் 31 19வது வசனம். உன் நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொள், உன் குரலையும் தாழ்த்திக்கொள். குரல்களெல்லாம் வெறுக்கத்தக்கது நிச்சயமாக கழுதையின் குரலையாகும். எப்படி இதை போன்ற ஒரு அத்தியாயமேனும் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. இருக்கை ஓசை இருந்தால் மட்டும்தான். அந்த இரு கைகளில் எந்த ஒரு கை ஓசை எழுப்பினாலும் சரி, அது கழுதையின் உரத்த சத்தத்திற்கு ஈடானதாகும். உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த விவாதம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் உங்களிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் மட்டுமே முடிந்தவரையில் 10 நிமிடங்களுக்குள் அதனையும் நாங்கள் எந்த விதத்திலும் தர்க்கத்திற்கு உட்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் பொறுப்பை ஒப்படைத்தோம். அழகான காரியமாக அன்று முடிந்தது. இதே அடிப்படையை கொண்டு நீங்கள் மீண்டும் எங்களிடம் வருவீர்களானால் நிச்சயமாக அந்த நாளில் வேறு விதமாக இருக்கும். இப்பொழுது இருப்பதை போன்று 10 நிமிடம் கிடையாது. 1 மணி நேரம் ஆனாலும் சரி, இறைவனுக்காக நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். அந்த பொறுமையை கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணங்களிலிருந்து நீங்கள் பக்குவப்பட வேண்டும். உங்களுடைய அறியாமையிலிருந்து நீங்கள் ஒரு புதிய தேர்தலை கொண்டு ஞானமிக்க மனிதர்களாக உயர வேண்டும். இதனை ஏன் கூறுகின்றேன் என்றால் 25வது அத்தியாயம் 32வது வசனம். அந்த 25, 32 இந்த வசனத்தில் இறைவன் கூறுகின்றான், ஏன் இந்த குர்ஆனை ஒரே தடவையில் இறக்கவில்லை என்று கூறுகிறார்கள், முழுவதுமாக இறக்கப்படவில்லை என்று கூறுகின்றார்கள். இதே நிலைதான் அன்று ஒட்டுமொத்த குர்ஆன் என்றிருந்தும் புரட்டியாகிவிட்டது. அவ்வளவு கேள்விகள் முடிந்தவரை 28, 30 கேள்விகள் புரட்டியாகிவிட்டது. ஒரே நாளில் ஒரே 25 மணி நேரத்தில் அவ்வளவு கேள்விகளுக்கு பதில் வேண்டும். இது சாத்தியமே இல்லை. அவருக்கு எந்த அத்தியாயமும் வாழ்க்கையில் இல்லை. வெங்கடேசன் அவர்கள் குழுவினருக்கு வெங்கடேசன் அவர்களுக்கு அத்தியாயம் இறக்கப்படவில்லை. இது எப்படி சாத்தியம்? ஒரு குர்ஆனை முழுவதுமாக அவ்வளவு தேடி பார்த்துவிட்டு இருக்கக்கூடிய இந்த குழப்படிகளுக்கெல்லாம் நீங்கள் 10 நிமிடத்திற்குள் பதில் சொல்ல வேண்டும். வாயில் முழுக்க உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய வேதத்தை அறிவதற்காக வேண்டி 80 வயது 90 வயது இதற்குள்ளாக நீங்கள் அவ்வளவையும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். முடிந்த வரையில் நீங்கள் விளக்கம் பெறுங்கள். விளக்கம் பெற முடியவில்லை என்றால் அறிந்தவர்களிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். (25:59) அவனே வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கிடையில் உள்ளவற்றையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அவன் அவற்றின் ஆட்சி அதிகாரத்தின் மீது அமைந்தான். அளவற்ற அருளாளன். ஆகவே அறிந்தவர்களிடம் அவர்களை பற்றி கேட்பீராக.
வானங்களையும் பூமியையும் படைத்தது பற்றி கேட்கும் பொழுது இந்த வானங்களையும் பூமியையும் படைத்து உங்களையும் படைத்து அதில் உங்களுடைய வாழ்க்கை முழுமையுமாக ஆக்கிய போது அது குர்ஆனுடைய ஒட்டுமொத்த அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது. நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் குர்ஆனுடைய ஒட்டுமொத்த அம்சங்களிலிருந்து பதிலளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நீங்களோ 10 நிமிடத்திற்குள் 10 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கூறினீர்கள். அந்த பதிலை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சொற்பமான அந்த அளவீட்டின்படி உங்களுடைய மணி அளவின்படி அதனை நான் உபயோகித்துக் கொண்டிருக்கும் போது நீங்களோ அடுத்த கேள்விக்கு தயாராகி கொண்டிருந்தீர்களே தவிர என்ன கூறுகின்றோம் என்று கேட்கவில்லை. அத்தியாயம் அங்கு இல்லை. உங்களிடம் உங்களுடைய பைபிள் வேலை செய்யவில்லை. கேள்விகள் கேட்டுவிட்டோம், நேரம் சுருக்கப்பட்டுவிட்டது, கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாது என்று தெரிந்த பிறகும் அதனை நான் விடாப்படியாக அந்த 10 நிமிடத்துக்கு கொடுக்க முடியாது என்று இருந்தோம். அந்த 10 நிமிடம் கூட அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நாம் வேறு வேலை அடுத்த கேள்விகளுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். இது எந்த விதத்திலும் அவர்களுக்கு நாம் நன்மையை செய்யவில்லை, அவர்களை கண்ணியப்படுத்தவில்லை, அவர்களை உதாசீனப்படுத்தினவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதையும் நீங்கள் அறிந்து உங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பைபிள் உங்களுக்கு உதவி செய்யவில்லை. அத்தியாயம் உங்களுக்கு கிடையாது. ஆக இதை போன்ற ஒரு அத்தியாயம் உங்களுடைய பைபிளில் கிடையாது. சத்திய நிகழ்வு நிகழ்த்தக்கூடிய அத்தியாயம் உங்கள்கிட்ட கிடையாது. உள்ளத்தினுடைய அழகை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயம் அந்த பைபிளில் கிடையாது. வெறும் வார்த்தைகள் அல்ல, அந்த அழகு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய நடையிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். அந்த அத்தியாயம் உங்களுக்கு இல்லை. இந்த வகையில் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய கருத்தரங்கள் நீங்கள் விவாதம் என்ற அடிப்படையில் மேற்கொண்ட ஒவ்வொன்றிலும் நடந்து கொண்டிருந்தது. ஏன் இறைவன் வெறுக்கின்றான் அந்த கருதை என்று கேட்டால், ஒரு புது அத்தியாயம் நமக்காக அறிவிக்கப்படுகின்றது. எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றார்கள், தங்களுடைய வேதம் தங்களுக்கு உபயோகப்படாமல் போகும் பொழுது. அத்தியாயம் 62:5 வசனம் 5. எவர்கள் வேதத்தை கொண்டிருக்கின்றார்களோ பின்னரும் அதன்படி நடக்கவில்லையோ, எங்களிடம் நீங்கள் பார்ப்பீர்களானால் வேதத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் மிக பெரும் அத்தியாயங்களாக நிகழ்ந்து கொண்டு அந்த ஒரு நாள் முழுவதும் முடிந்தது. ஆனால் நீங்கள் அதற்கு நேர்மாறாக நடந்தீர்கள். எவர்கள் வேதம் கிடைக்கப்பட்டோம் பின்னரும் அதன்படி நடக்கவில்லையோ அவர்களுக்கு உதாரணமாவது ஏடுகளை சுமக்கும் கழுதையின் உதாரணமாகும். எந்த சமூகத்தார் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்களின் உதாரணம் இன்னும் கெட்டதாகும். அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தாரை நேர்வழி செலுத்த மாட்டான். நாம் இன்னும் அநியாயக்காரர்களாகவில்லை. மேலும் பல பல கருத்து பரிமாற்றங்கள் நிகழ வேண்டியிருக்கின்றது. நிச்சயமாக நமக்கு இன்னும் வாழ்க்கையுடைய தவணை காலமும் இருக்கின்றது. தவணை காலம் முடியும் வரையில் அவனுடைய தவணை நமக்கு இருக்கின்றது. எந்த நேரத்திலும் நாம் திருந்தலாம். இதை நான் உங்களுக்கு கூறுவது உங்களை கருதைகள் என்று கூறுவதாக நீங்கள் எண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் சத்தத்தை உயர்த்தவும் இல்லை. ஆனாலும் வேதத்தின்படி நடக்கவில்லை. நாளைக்கு மாறலாம். புதிய அத்தியாயங்கள் உங்களுக்காக இறைவன் உங்களுக்கு அளிக்கலாம். அது இருக்கும் பொழுது இன்றே உங்களுடைய கதை முடிந்துவிட்டதை போன்று கருதைகள் என்று கூறுவது உங்களை கூறுவதற்காக இல்லை. நம்முடைய ஆகிவிடக்கூடாது என்ற அந்த பயத்தோடு நம்முடைய இறைவனிடம் பிரார்த்தனையை அமைத்துக் கொண்டு நம்முடைய அத்தியாயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் அழகான முறையில் என்பதற்காக வேண்டி இந்த கருத்து உங்களுக்கு கூறப்பட்டதை தவிர நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த நிகழ்வை மனிதர்கள் வாழக்கூடிய அந்த இடம் ஊர் என்று கூறுவோம், பட்டணம் என்று கூறுவோம், வீடு என்று கூறுவோம், சமுதாயம் என்று கூறுவோம். இந்த சமுதாய கூடத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தோம். இந்த ஊரை, இந்த இடத்தை எவன் கண்ணியப்படுத்தியுள்ளானோ அந்த இறைவனையே அடைக்குமாறு நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். நிகழக்கூடிய நிகழ்வுகள் மனதிற்கு சுகமாக இல்லை. என்னை அடையுங்கள். நீங்கள் உங்களுக்குள் சண்டையிட வேண்டாம். சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள். சமாதானத்தை கொண்டு நானே மிகச்சிறந்தவன், உங்களுக்கு மேலாக அறிந்தவன் நான் என்பது உண்மையானால் நீங்கள் அமைதியை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் தோல்வியிட முடியாது ஒரு காலம். மனிதர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்திற்கு சத்தியத்தை எடுத்து வைப்போன் நான் தான். என்னை அடையுங்கள். நான் கட்டளைப்பட்டிருக்கின்றேன். விதமாக எல்லா பொருட்களும் அவனுக்கே உடையன, அன்றியும் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டவர்களாக இருக்கும்படி நான் ஏவப்பட்டுள்ளேன். சமாதானத்தை விரும்புபவர்களில் அவனுக்கே நான் முற்றிலும் வழிபட்டவர்களாக இருக்கபடி நான் ஏவியுள்ளேன். அடுத்து அத்தியாயம் 27:92. இன்னும் குர்ஆனை கொண்டு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரவும். என்னுடைய அனுமதியை கொண்டு குர்ஆனை கொண்டு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரவும். ஆகவே எவர் இந்த விருப்பத்தை மேற்கொள்கின்றாரோ நேர்வழி அடைந்து விட்டார். அவர் நேர்வழி அடைவது தனக்கே ஆகும், நன்மையாகும். அன்றியும் எவர் வடிகட்டுகின்றாரோ கூறுவதாக நிச்சயமாக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோம் தான். ஆக திரு வெங்கடேசன் அவர்களே, உங்களுக்கான அத்தியாயம் ஆரம்பமாகின்றது.
நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எதற்கும் நான் பதில் சொல்லவில்லை. காரணம், அங்கு விவாதம் கூடாது, தர்க்கம் கூடாது. யார் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளின் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் இதனை ஏளனத்திற்காகவும் பரிகாசத்திற்காகவும் தர்க்கத்திற்கு ஈடுபடுத்த மாட்டார்கள். அந்த குற்றத்திற்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் நான் கூறவில்லை. நீங்கள் கூறுகின்றீர்கள், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றேன், அந்த அல்லாஹ் எங்களுடைய யஹ்வாவை தான் ஏற்றுக்கொள்வேன் தவிர உங்களுடைய அல்லாஹ்வை நான் திட்டமாட்டேன் என்று. நீங்கள் முடிக்கும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கிவிட்டீர்கள் என்பதை பாருங்கள். அத்தியாயம் 95 4-5. அத்தியாயம் 95 4-5. உங்களை மிக அழகிய படைப்பில் படைத்தோம், மிக மிக அழகிய படைப்பில் படைத்தோம். குரு அடகம், ஆளின் அடகம், உங்களுடைய சபையின் அடகம், உங்களுடைய மக்களின் அடகம் நிச்சயமாக அழகான அமைப்பில் படைத்திருக்கின்றார் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்தது. தினமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய படைத்தோம், பின்னர் அவனை தாழ்ந்தவைகளில் மிக்க தாழ்ந்தவனாக ஆக்கினோம். இறுதியில் நீங்கள் கூறினீர்களே, என்னுடைய குரானை வைத்துக்கொண்டு இறுதி வரையில் பேசி வந்த நீங்கள் கடைசியில் இந்த குரானில் தவறு கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அறிந்ததும் ஹதீஸ்களின் அடிப்படையில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த குரான் பக்கம் சென்றீர்கள். எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ அல்லாஹ்வை தரக்குறைவாக நீங்கள் பேசினீர்கள். அவன் பெண்களை வைத்து லாட்ஜ் வைத்து நடத்துபவனா என்ற அளவுக்கு நீங்கள் கேட்டபோதுதான் எந்த அளவுக்கு தாழ்ந்து விட்டீர்கள் என்பதை உங்களுடைய இறைவன் உங்களுக்கு போட்டிவிட்டான். வீடுகளில் பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு பெண்ணும் முகம் சுழித்து விட்டார்கள். ஆனால் இந்த குரான் சொல்லுகிற அந்த மறுமை வாழ்க்கை என்பது அங்கே கண் அழகிகளான பெண்களோடு கூட சல்லாபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கு. இயேசுவா மனிதனாக வந்தது தாழ்மையா, அல்லது உனக்கு பெண்ணை தருகிறேன், அழகான பெண்ணை படைத்து அவனை பாதுகாத்து முத்து போல வைத்திருக்கிறேன் வா என்று அழைப்பது அவனுடைய மேன்மையை குலைப்பதா? கடவுள் பரிசுத்தமானவர். அவர் ஏதோ பெண்களை வைத்து அங்கே விடுதி நடத்துகிறவரை போல இருக்கக்கூடியவர் அல்ல கடவுள் என்பவர். அவர் அங்கு அற்புதமான பரிசுத்தமான ஒரு பரலோகத்தை கொடுக்கிறவர். அங்க இங்கிருந்து போகிற பெண்களுக்கு அங்க ஆண்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்கிற கேள்விகள் எல்லாம் வந்தா ஐயா கோவப்படுவாங்க. என்ன இப்படியெல்லாம் கேட்குறீங்க, இதெல்லாம் இப்படியெல்லாம் வெங்கடேசன் சிந்திக்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா அவெல்லாம் இப்படி சிந்திக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்மளால கேள்விகள் இல்லாம இல்லை. ஒரு இறைவன் என்பவன் இப்படித்தான் மனிதர்களை நேர்வழிக்கு அழைக்க வேண்டுமா? உனக்கு பெண் தர்றேன், அழகான பெண்ணை கண் அழகிகளை வச்சிருக்கிறேன் வா, அவங்க முத்து போல இருப்பாங்க, அவங்களை யாரும் தீண்டவே இல்லை, கன்னி பெண்களாக வைத்திருக்கிறேன். இப்படி எப்படி ஒரு இறைவன் ஒரு மனிதனை நேர்வழிக்கு அழைக்க முடியும்? வீடுகளில் பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு பெண்ணும் முகம் சுழித்து விட்டார்கள். ஏன் இப்படிப்பட்டவர்கள் பேசினீர்கள் என்று. அப்பொழுது அவர்களுக்கு கூறப்பட்டது இதுதான், இறைவனுடைய டிசைன் இங்குதான் முடிகின்றது. அவர்கள் முடிக்கும் பொழுது தங்கள் யார் என்பதை வெளிக்காட்டிவிட்டார்கள். எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட எப்படி நாம் பேசுகின்றோம், உலக மக்களுக்கு பேசுகின்றோம், இவ்வளவு கண்ணியமான முறையில் அவர்களை நாம் கரையேற்றி கொண்டு வந்தோம். அவர்களுக்கு எந்த விதத்திலும் கோபம் வந்துவிடக்கூடாது என்று கரையேற்றி வந்தோம். ஆனால் அவர்கள் தங்களுக்கு தங்களை கீழே இறங்கி தங்களுடைய ஒட்டுமொத்த உருவத்தையும் காட்டினார்கள். அல்லாஹ் லாட்ஜி நடத்துவானா என்று. மீண்டும் பிரதர் வெங்கடேசன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, கடைசியில் சொன்ன கண்ணடகிகள் எல்லாமே அவர் வேற புக்குக்கு போயிட்டார் வசதியா. அவற்றில் தெளிவான பார்வையுடைய கன்னியர் இருக்கின்றார்கள். கன்னிக்கு அர்த்தம் என்ன? தூய்மையை பேணிக்கொள்வார். எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் தவறான பாதையில் ஈடுபட முடியாதவர்கள். அதன் காரணமாக இறைவன் கொடுத்த பேரொளி. ஒரு பெண்ணை அழகாக பார்க்கறதுக்கு கண்ணை பார்ப்பாங்களா, வேற எதையும் பார்ப்பாங்களா? இந்த கண்ணு மட்டும் போட்டுக்குது. எப்படி அந்த கண்ணு அகத்தினுடைய அழகு பார்க்கக்கூடியது, விண்டோ ஆஃப் மைண்ட்ல. அது ஒரு பெண்ணை பார்க்க கண்ணை பார்த்துட்டு நீங்கள் எச்ச கொடுறீங்களா? தெரியல எனக்கு. எப்படி இறைவன் அவளுடைய தீர்க்கமான பார்வையை உங்களுக்காக அறிவிக்கின்றான். அந்த பெண்கள் மற்ற பெண்களை போன்றல்ல, இதேதான் முன்னரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவீர்கள். இது போன்றவர்கள் அல்ல, அது போன்றது கொடுக்கப்பட்டது. அது அவ்வளவு கேடுகள் இருந்தது, இங்கே கேடுகள் கிடையாது. ஏன் அந்த வேற பக்கம் போயிட்டாரு, வேற புத்தகத்துக்கு போனார்? அதுக்கு மட்டும் நான் வேற புத்தகத்துக்கு போன வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, சைலண்டாக போயிட்டார். அது ஏன் நீங்கள் அறிவிக்கணும்? அப்படியே நான் போட்டிருக்காங்க இல்லையே. ஓகே, கண்ணடகிகள் என்று இருக்கும் பொழுது கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் அவ்வளவும் இருக்கின்றன. தெளிவான மார்பகத்துடையவர்கள் என்பதனுடைய பொருள், மார்பகம் என்பது இறைவனுடைய ஆலயம் என்பதை அறிவித்திருக்கின்றார்கள். அப்படி இறைவனுக்கு அஞ்சுவர்களாக இருப்பார்கள். அந்த அழகு மாபெரும் அழகாக இருக்கும். இவர்கள் கூறுவதை போன்று அங்கு
பெண்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு இங்கு இருப்பது கொண்ட சரசவாதம் கிடையாது. தூய்மையான இடம் சொர்க்கம் என்பது இறைவனுக்கு அஞ்சுவதற்குரிய இடம். நாம் இப்பொழுது இங்கு பார்ப்போமேனால் எங்கு கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய உறவு உங்களுக்கு சந்ததிகள் பெருக வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு சந்ததிகள் கிடையாது. எங்கு உங்களுக்கு சரசவாதம் இருக்கின்றன அங்கு அப்படிப்பட்ட அசுத்தங்களும் கிடையாது. எங்கு உங்களுக்கு கழிவுகள் இருக்கின்றன அங்கு கழிவுகள் என்பது கிடையாது. எந்த விதத்திலும் இந்த கீழ்த்தரமான உறுப்புகளுக்கு அங்கு வேலை கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது கண்ணடிகள் மார்பலகு என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் வெறும் உலகத்தினுடைய அடிப்படையை மட்டும்தான் பார்த்திருக்கின்றார்கள். எப்படி உங்களுடைய இறைவன் உங்களை கல்விக்கின்றான் என்று பாருங்கள். அத்தியாயம் 6:108. எடுங்கள் அத்தியாயம் 6:108 எடுத்து படித்து பாருங்கள். இறைவனுடைய வாக்கு எவ்வளவு உண்மையானது என்று. பயப்பட வேண்டும் நீங்கள் யாரை திட்டினீர்கள் என்பதற்கு. அவர்கள் அழைக்கும் உங்கள் இறைவன் அல்லாதவற்றை திட்டாதீர்கள், விமர்சிக்காதீர்கள். நிச்சயமாக உங்கள் இறைவனை விமர்சிக்கவில்லை, திட்டவும் இல்லை. அவர்கள் மதியற்று அறிவு இல்லாமல் வரம்பு மீறி உங்கள் இறைவனை அல்லாஹ்வை விமர்சித்து விட்டார்கள். நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறுகிறார்கள். நாங்கள் யெகோவாவை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு கூறுகிறார்கள். அல்லாஹ் நாடு என்று கேட்டார்கள். யாருடைய இறைவனை கேட்டார்கள் என்று அவர்களுக்கு தான் தெரியும். நிச்சயமாக இறைவன் அகிலங்கள் இறைவன் அல்லாஹ் கண்ணியமானவன். கற்பனை இறைவனாகிய யெகோவா யாவை நிச்சயமாக அவர்களுடைய அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்ட பிறகு யாரை திட்டினார்கள் என்பது அவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும். ஆக அவர்கள் அடைக்கும் உங்கள் இறைவன் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள், விமர்சிக்காதீர்கள். அவர்கள் அறிவற்று வரம்பு மீறி அல்லாஹ்வை விமர்சிப்பார்கள். இவ்வாறே ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அவர்களுடைய செயலை நாம் ஆக்கியுள்ளோம். இந்த கெட்ட செயலை அழகாக ஆக்கியுள்ளோம். பின்பு அவர்களுடைய மீட்சி அவர்களுடைய இரண்டுமே இருக்கின்றது. அப்போது அவர்கள் செய்தி அவர்களுக்கு அறிவிப்பான். பயந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய யூடியூப் வீடியோக்களில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கப்படும். பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய யெகோவாவை திட்டினீர்களே, நிச்சயமாக அந்த யெகோவா உங்களை மன்னிக்கப் போவதில்லை. அல்லாஹ் மன்னிப்பான். ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் நிச்சயமாக அனுத்தமாக வர இருக்கின்றது. உங்களுக்கு பொறுமையை கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் நான் பிரார்த்திக்கின்றேன். உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சி அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக.